إسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني فألحاني له سكن أخي الإنسان يا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسول الكريم أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆன்லைன் ஜூம் வகுப்பில் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் என்ற இந்த வகுப்பில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து வருகின்றோம். தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக கலந்து கொண்டு வரக்கூடிய சகோதரர்களுக்கும் இன்றைய தினம் கூடியிருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் வகுப்பிலே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அதாவது நேற்றைய முன்தினம் நடைபெற்ற அந்த வகுப்பிலே அது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அது ஒரு கேள்வி விடுபட்டு போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று. அந்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிப்படையான விஷயம். அதை சகோதரி ரசீனா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. அதை கட்டாயம் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைய காலத்திற்கு அது தேவை. அந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தாதனால இழப்புகள்னா சாதாரண இழப்புகள் இல்ல, வரலாற்றுல முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியால பெரிய இழப்புகளை சமூகம் சந்தித்திருக்கு. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அதுவும் ஒரு மூல காரணமாகவும் இருக்கிறது. அப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, Inshallah, if I am getting chance to frame a curriculum in any particular state in country like India, I have to satisfy both believers and non-believers. What I mean is that if I frame with the Quran and Hadith, government and non-believers won't accept. To satisfy them, if I leave Quran and Hadith, my ummah will be affected. What to do to satisfy both sectors? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த டீச்சிங் செக்டார்ல இருக்கக்கூடியதா இருப்பாங்க. ரொம்ப அதாவது என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறீங்க. குரான் ஹதீஸை விட்டுட்டு அதாவது ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு, ஒரு கல்வியாளருக்கு கிடைக்குது. ஒரு பாடத்திட்டத்தை ரெடி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த பாடத்திட்டத்தை ரெடி பண்றதுல குரான் சுன்னாவை விட்டுட்டு அவங்க ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா முஸ்லிம் சமூகத்துக்கு அது ஒரு இழப்பா இருக்கும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த குரான் சுன்னாவை சேர்த்து ரெடி பண்ணா அது ஒரு பக்கச்சார்பு மதச்சார்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுதான் முஸ்லிம் சமூகம் கடந்த காலங்கள்ல செய்ய தவறுன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்ல கவனம் செலுத்தல, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது 800 ஆண்டுகள் ஆட்சி இருந்துச்சு, 651 ஆண்டுகள் அதிகாரமிக்க டெல்லி தலைநகராக வச்சு ஆட்சி நடந்துச்சு. அது மேம்பட்டு இருந்துச்சு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதற்கு பின்னால் வந்த பிரிட்டிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்கள் எந்த இடத்துல சக்சஸ் ஆனாங்க? இந்திய சமூகத்துல பெருவாரியான சமூகம் இன்னைக்கும் இந்த லெவல்ல கூட ஈவன் அந்த விடுதலை போராட்ட காலத்துல கூட பிரிட்டிஷாருடைய பங்களிப்பை மறுக்கவே இல்லை. மறுக்காம அவங்களுக்கு அரசியல் ரீதியா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே தவிர, அடிமைப்படுத்துறாங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே தவிர, கல்வித்துறையில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த சாதனை குறிப்பா இந்திய துணைக்கண்ட சமூகத்திற்கு, வேற உலகத்துல வேற எங்கேயும் அந்த மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. இந்திய துணைக்கண்டத்துல வாழக்கூடிய மக்கள், சாதிய பின்புலம் மிக்க மக்களுக்கு ஒரு பொது கல்வி திட்டத்தை உருவாக்கினா பாருங்க. உண்மையிலேயே அதுல மகத்தான சாதனை படைத்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அவனுடைய மார்க்கம் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அதற்கான சில மிஷினரிகள் அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தினால் கூட பொதுக்கல்வி என்ற ஒரு கல்வி திட்டத்தை
எந்த மதமும் சாராத ஒரு மத கோட்பாடுகள், டைரக்டா மத கோட்பாடுகள் எதுவுமே உள்ளடக்கப்படாத பொருளாதார பலனை மையமாக வைத்து வடிவமைத்தார்கள். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கல்வி என்ற வாடையே இல்லாத சமூகம். இந்த சாதிய படிநிலைகள்னால ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எல்லாருக்குமே வந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதாவது அதிகாரப்பூர்வமாக கற்றுக்கொள்வதற்கு. மறைந்து கூட படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. ஒரு ஒரு பேப்பர் கூட வச்சு படிக்க முடியாத, ஒரு சின்ன புத்தகத்த படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்த இந்தியால வந்து, அந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கெல்லாம் எல்லாரும் வந்து படிக்கலாம், ஸ்கூல்ல படிக்கலாம். பொது கல்வி திட்டம், பொது பள்ளிக்கூடங்கள் என்று அதை வந்துட்டு உருவாக்குனாங்க. பிற்காலத்துல வந்து நேரு கையில அந்த ஆட்சி வரும்போது, அப்படியே அத ஃபாலோ பண்ணாரு. 17 ஆண்டுகள் அவர் ஆட்சியில இருந்து அத ஃபாலோ பண்ணாரு. காமராஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஏன் இத முஸ்லிம்கள் செய்யல? இதுதான் வரலாற்றுல வாழ்ந்தவர்கள். இதுதான் எப்போதுமே சமூகம் இப்படித்தான் கேள்வி கேட்கும். இன்னைக்கு நம்ம வாழ்றோம் பாருங்க. ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு முஸ்லிமையும் அடுத்த 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள்ல வரக்கூடியவங்க சமூகம் வந்து கேள்வி கேட்கும். ஏன்பா 2010ல வந்து வாழ்ந்தீங்களே நீங்கல்லாம்? 2000த்துல வாழ்ந்தீங்க, 2010ல வாழ்ந்தீங்க. உங்களுக்கு அறிவு இருந்துச்சு, உங்களுக்கு செல்வம் இருந்துச்சு, உங்களுக்கு நேரம் இருந்துச்சு, டெக்னாலஜி இருந்துச்சு, கல்வி இருந்துச்சு. ஏன் இத செய்யல? ஏன் அத செய்யல? அப்படி சொல்லி கொஸ்டின் பண்ணும். அதையெல்லாம் இப்படி கரெக்ட்டா பயன்படுத்தினீங்களா? இல்லையான்னு சொல்லி கிராஸா தாறுமாறமா நம்மள போட்டு ஆய்வு பண்ணும். இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்துட்டு இது எல்லா வரலாற்றுல எல்லா காலத்திலயும் அப்படித்தான் செய்வாங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்றோம். இவ்வளவு அதிகாரம் இருந்த மக்களுக்கு ஏன் இந்தியால ஒடுக்கப்பட்ட பெருவாரியாக வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு என்று ஒரு பொது கல்வியை உருவாக்கல அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு கொஸ்டின் ஆகுது. அப்படி ஒண்ணு உருவாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல்லாருக்குமான சம வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். சில இடங்கள்ல முஸ்லிம்களுடைய ஆட்சியில சில இடங்கள்ல உயர் சாதி வர்க்கத்தினுடைய அந்த நெருக்குதல் காரணமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மிலிட்டரியில கூட ராணுவத்துல கூட சேர்க்காம வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதையெல்லாம் நம்ம பேசணும். முஸ்லிம் ஆட்சி என்பதற்காக ஒட்டுமொத்தமா தூக்கி தலையில வச்சு கொண்டாடுறது இல்ல. நடைபெற்ற எல்லாத்தையும் வந்துட்டு ஆய்வுக்குட்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான விஷயம். அதனால சகோதரி கேட்டதுக்கு கண்டிப்பா நீங்க வந்துட்டு பேஸ்ட் ஆன் இஸ்லாமிக் வேல்யூஸ் அத மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த நிழல்ல நீங்க பொது கல்வி திட்டத்தை அருமையா உருவாக்கலாம். எல்லா மக்களுக்குமான உருவாக்கலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுக்கான தலைவர். அப்ப அவங்களுடைய வழிகாட்டுதல, அவங்களுடைய சட்டதிட்டங்கள வந்துட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டவங்க மட்டும் தான் பின்பற்றணும்னு கிடையாது. இது ஒட்டுமொத்த வட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம்ஸ். எல்லாத்துக்கும் உள்ளது தானே. மது அருந்தக்கூடாதுன்னு சொல்றது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது, பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்றது, இந்த பூமிக்கு சேதாரம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது, எல்லாருக்கும் தானம் தர்மம் பண்ணணும்னு சொல்றது, அறிவியல் ஆய்வுகள்ல ஈடுபடணும்னு சொல்றது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இது எல்லாத்துக்கும் இதுக்கு இந்த முஸ்லிம்களுக்கு மட்டுமா? அப்ப பொது கல்வி திட்டத்தை நீங்க அற்புதமா உருவாக்கலாம். அது நீங்க உருவாக்குற பொது கல்வி திட்டம் ஒரு நாளும் இஸ்லாத்தோட மோதாது. ஆனா மற்றவர்கள் உருவாக்கக்கூடிய பொது கல்வி திட்டம் அது எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி ஏகத்துவத்தோடு மோதும். அதுலதான் வந்து வேறுபாடு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்குமான ஒரு பொது கல்வி திட்டத்தை நானே உருவாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போன்றவர்கள் வந்து ஆசிரியர்களாக இருக்கு. இன்றைக்கு ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் உருவாகி வரணும். அது குறித்து ஆய்வுகள் ஈடுபடணும். ஒரு எக்கனாமிக்கல் பாலிசியை உருவாக்குங்க. ஏன்னா இஸ்லாமிய சட்டங்கள் என்பது எந்த ஒரு உயிரினத்திற்கும் சேதம் அளிக்காதது. அப்ப தாராளம் அந்த அந்த படிநிலையில நின்றே உருவாக்கலாம். அதுக்கு இஸ்லாமிய சட்டம் அந்த போர்டெல்லாம் போட முடிய எந்த அவசியம் இல்லை. பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ண சொல்லலாம் முதல்ல. பூமி அமைதி ஏற்படும். அடுத்த கட்டமா அவர்கள் விரும்புகின்ற போது அவர்கள் வந்துட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் வந்து நம்ம செய்யணும். அதனால ரொம்ப அருமையான கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்க. அது சம்பந்தமா நிறைய படிங்க. நிறைய அது சம்பந்தமா வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நீங்க பேசிக்கா நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல வந்து இந்தியாவிற்கான அல்லது தமிழகத்துக்கான ஒரு பொது கல்வி அப்படின்னு உருவாக்குங்க. வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுல பிஹெச்டி பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க கவர்மெண்ட்ல கொண்டு போய் வச்சு பேச முடியும். கவர்மெண்ட் கேட்கலன்னா நீதிமன்றத்தை கொண்டு போய் வச்சு கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்திருக்கிறதை காட்டிலும் பெஸ்டான ஒரு சிஸ்டத்தை நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல கொண்டு போய் வைக்க முடியும். பத்திரிகையில எழுத முடியும். இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு உங்க தலைமுறையில இல்லைன்னா கூட அடுத்த தலைமுறையில அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால அது வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அடுத்த இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நேர்த்திய வகுப்பு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் போவோம். நேற்றைய வகுப்புல வந்துட்டு புளோரிந்தா தினமும் சட்டம் படிக்க அதாவது நேற்றைய வகுப்பு ஸ்பெயின் சம்பந்தமான இது வருது. நேற்று முந்தா நாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது. அந்த ஒரு கேள்வியும் பார்த்துருவோம். புளோரிண்டா சட்டம் படிக்க
ரோட்ரிக்கிடம் சென்று வந்தபோது அவளை மன்னன் கற்பழித்து கொன்று விட்டதாகவும் இது போர் வர முக்கிய காரணம் என்றும் கூறினீர்கள். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக ஹசன் என்பவர் பெரிய எழுத்தாளர், மாற்று கருத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், மேற்கு வானம் என்னும் தன்னுடைய நூலில் புளோரிந்தாவை அரச பண்புகள் படிக்க ஸ்பெயினுக்கு அனுப்புவதாக ஜூலியன் பிரபு மற்றவரிடம் கூறி அனுப்பி வைத்தார். என்னும் உண்மையான காரணம் பேரழகியான தனது மகளை முஸ்லிம்களிடம் இருந்து காப்பாற்ற விரும்பினான். அங்கு சென்ற புளோரிந்தாவை மன்னன் மானபங்கப்படுத்தியதால் வெகுண்ட ஜூலியன் முஸ்லிம்களுக்கு சமாதானம் செய்து கொண்டு ஸ்பெயின் படையெடுப்பிற்கு உதவினான். இறுதியில் புளோரிந்தா பர்பர் இன போர் தலைவன் பாலாஜியாஸை மணந்து கொண்டதாக இவர் எழுதியுள்ளார். ஆனால் நீங்கள் மாற்றமாக சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஸ்பெயின் அந்த தாரிக் பின் ஜியாத் போறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சம்பவம். அதாவது வரலாற்றை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்போதுமே வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், மாணவர்கள் தான், யாரும் ஆசிரியர்கள் கிடையாது, வரலாற்று ஆய்வாளர்கள், வரலாற்று மாணவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்து முன்வைப்பார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன நம்ம அதுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மையமாக ஓடக்கூடிய அந்த இணைக்கக்கூடியது. பல ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க, ஸ்பெயினை பத்தி எழுதியிருப்பாங்க. அப்ப என்னன்னா, மையமா அவர்களுக்கு ஓடக்கூடிய கருத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சேரமான் பெருமாள் இருக்கிறாரு, எங்க நம்ம கள்ளிக்கோட்டையை சேர்ந்தவர் வந்து மதீனாக்கு போனாரு, போய் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதை இருக்கு, சேரமான் பெருமான் சொல்லி. அது சம்பந்தமா நானும் ஒரு சின்ன புக் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு நூலகங்களிலும் அந்த புக் இருக்கு. அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, சேரமானின் காதலில் இவ்வளவு பெரிய புக் எழுதியிருக்கிறாரு. அவருடைய பாணியில எழுதியிருக்கிறாரு. ஏகே ரிஃபாய் சாஹிப் வந்து அவங்க ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த சேரமான மன்னரை வச்சு அவங்களுடைய அரேபிய பயணத்தை வச்சு எழுதியிருக்கிறாங்க. இப்போ கண்ணதாசன் எழுதினத்துக்கும் நான் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்துக்கும் என்ன ஒற்றுமைன்னு பாருங்க. நிறைய வேறுபாடு இருக்கலாம். ஏன்னா கண்ணதாசன் வந்துட்டு அவருடைய தகுதி வேற, நம்மளுடைய தகுதி வேற. ஒண்ணு என்ன ஒற்றுமை அப்படின்னா, சேரமான் பெருமாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது சேரமான் பெருமாள் வந்து பயணம் பண்ணார், எங்க அரேபியாவுக்கு போனார் அப்படிங்கிறது வந்துட்டு கண்ணதாசன் எழுதினத்துக்கும் நான் எழுதினத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். கண்ணதாசன் அது பெரிய காப்பியமா எழுதினார், நான் எழுதினது வரலாற்று சம்பவங்கள் கோர்வையா வச்சு எழுதினேன். ஏகே ரிஃபாய் சாஹிப் அவங்க அதே வரலாற்று சம்பவத்தை கோர்வையா வச்சு எழுதியிருக்கிறாங்க. அப்ப இந்த 3 பேத்துக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, சேரமான் பெருமாள் கள்ளிக்கோட்டையில இருந்து, கேலிக்கட்ல இருந்து சேர மன்னர் அவர் வந்து அங்க பயணம் பண்ணார் அப்படிங்கிறது ஒற்றுமை. சரியா? அல்லாஹ்வுடைய தூதரை போய் சந்தித்தார்னு சொல்றது நானும் சொல்லக்கூடியது, ஏகே ரிஃபாய் சாஹிப் அவங்களும் வந்து எழுதுனதுல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒற்றுமை. ஆனா கண்ணதாசன் என்ன பண்றாருன்னா, 100 ஆண்டுகளுக்கு பிறகு போனாருன்னு அவர் கொண்டுட்டு வர்றாரு. 3வது என்ன அப்படின்னா, நாம வந்துட்டு அந்த அந்த அதாவது ஏகத்துவத்தை வந்துட்டு விளங்கிக் கொள்வதற்கு, இறை தூதரை பார்ப்பதற்கு தான் அவர் உந்தப்பட்டு போனார் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். கண்ணதாசன் என்ன பண்றாருன்னா, வணிகத்திற்காக வந்த ஒரு அரபி பெண்ணோடு சேரமான் பெருமாள் வந்து காதல் கொண்டு, அந்த காதல் பெண்ணை மணந்து கொள்வதற்காக இஸ்லாத்தை தழுவி அவர் போனாருன்னு அவர் எழுதுறாரு. இதுதான் இப்படித்தான் வரும் வரலாற்றுல வந்து. ஏன்னா ஒரு சம்பவம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பாடல்களாகவும் இலக்கியங்களாகவும் தான் வரலாறு வந்து பதியப்பட்டிருக்கிறது. சமீப காலமாகத்தான் கால அளவோட அரபுலகத்துல வந்துட்டு அதே மாதிரி கால அளவு, எப்ப பிறந்தாரு, எப்ப வாழ்ந்தாரு, எப்படி பேசினாங்க, இது எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கு. தமிழகம் அப்படி அல்ல. கிராமிய பாடல்களாகவும் நாட்டுப்புற பாடல்களாகவும் இலக்கியங்களாகவும் தான் வரலாறு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால ஒரு பேசிக்கான ஒற்றுமை என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். புளோரிண்டாங்கிற ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டதனால் படையெடுத்து சென்றார்கள், அதனுடைய நீதி வழங்குவதற்காக அந்த ஜூலியன் வந்து முறையிட்டதுனால வந்து அங்க போனாங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒற்றுமை. புரிஞ்சு போச்சா? ஆமா. புளோரிண்டாட தகப்பனார் வந்து ஜூலியன் வந்து அவரு முஸ்லிம்கள் மேல கடுப்பா இருந்தாரா, கோபமா இருந்தாரா, சண்டையா இருந்தாரா, அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய புரிதல் அடிப்படையில வர்றது. அதனால ஒரு மைய புள்ளியில வச்சு நம்ம வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சோம்னா நமக்கு எந்த குழப்பமும் வராது. அதுல நிறைய கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இது வந்து தெளிவா விளக்கணுங்கிறதுனால இது டைம் எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. வேர் உமன் ஆர் அலவுட் டு ஸ்டடி இன் தோஸ் டைம்ஸ். கண்டிப்பா, நிச்சயமா. அது ஏங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல்கலைக்கழகத்தை வந்துட்டு ஒரு பொம்பளை புள்ள கட்டி அதை வந்து உலகத்துக்கு வந்துட்டு ஒரு அடையாளமா முன்மாதிரி நிறுவனமா ஆக்கி போயிருக்குன்னா, அவங்களே வந்துட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கான கட்டிடக்கலையை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
அப்புறம் கல்விங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாத்துங்க. இன்னைக்கு நம்ம இந்தியால, தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து வாழக்கூடிய சமூகங்களுக்கு மத்தியில இருக்கிறோம் பாருங்க. அந்த சமூகத்தினுடைய தாக்கம் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நம்ம 2 கட்டானா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒண்ணு முழுசா அந்த அரபு கலாச்சாரத்த ஃபாலோ பண்றதா, இல்ல தமிழ் கலாச்சாரத்த ஃபாலோ பண்றதா? இது 2க்குமான வேறுபாடு என்ன? அப்படிங்கிறதுலயே நிறைய வந்துட்டு ஒரு கண்ணியமான விவாதங்கள் நடத்தப்படாம இருந்துகிட்டு இருக்கிறதுனால, கல்வி பெண்களுக்கு எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு. எது கல்விங்கிற விவாதம் நடத்தப்படணும், அதெல்லாம் நடத்தப்படும். ஆனா எல்லா காலத்திலும் முஸ்லிம் பெண்கள் ஐ அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மதரசாக்களிலே படித்து பட்டம் பெற்று வரக்கூடிய ஆலிம்களுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஃபுகஹாக்களாக, சட்டக்கலை வல்லுநர்களாக முஸ்லிம் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் மதிக்கக்கூடிய கண்ணியமிக்க இமாம்கள் இருக்கிறாங்க பாருங்க. அத்துணை இமாம்களும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பெண் ஆசிரியரிடம் பாடம் படித்திருக்கிறதை வரலாறு நமக்கு காட்டுகிறது. அதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? இன் தோஸ் டைம்ஸ் தி கிளாஸ் ரூம் செப்பரேட்டட் ஃபார் மேல், ஃபீமேல். ஆமா, தனித்தனியா இருக்கும். ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனியா தான் வந்து கல்வி நிறுவனம் இருக்கும். ஹஜ்ரத் உதுமான், ஹஜ்ரத் அலி அவர் நீண்ட 22 கால ஆட்சி காலத்தில் எந்த நாடும் வெற்றி கொள்ளப்படவில்லையா? அவர்கள் இஸ்லாமிய கல்விக்கு செய்த பணிகள்னு கேட்டிருக்கிறாங்க. 22 வருஷம் இல்ல. அவங்க வந்து உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் 13 ஆண்டுகள், அலி ரலியல்லாஹு 5 ஆண்டுகள். மொத்தம் 18 ஆண்டுகள். நிறைய பிராந்தியங்கள், வட ஆப்பிரிக்கா வந்துட்டு வெற்றி கொள்ளப்பட்டது உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல தான் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. நிறைய சாதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு வந்து நீங்க விரிவா போய் படிச்சுக்கங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்க போய் அதை படிச்சு பார்த்துக்கலாம். ஹைர். விசா சம் யூனிவர்சிட்டி சிலபஸ் ஆர் தே ஸ்டில் ஃபாலோ தி சேம் சிலபஸ் அப்படின்னு இருக்காங்க. அதே அந்த பேட்டர்ன் மாறல. ஆனா இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள், அப்டேட்டட் நாலேஜ் வந்திருக்கு பாருங்க. அன்றைக்கு வந்துட்டு மைக்ரோ பயாலஜி கிடையாது. வெறுமே பயாலஜி மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு மைக்ரோ பயாலஜி வந்துடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அதை சேர்த்துப்பாங்க. இதுதான் வந்துட்டு வளர்ச்சி. அப்ப மனித மூளை வந்துட்டு ஆய்வுகள்லையும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கக்கூடியதையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனா பேட்டர்ன் மாறாது. பேட்டர்ன் என்ன? மார்க்க கல்வியை கற்றுதான் பாக்கி உலகத்தினுடைய எல்லாவற்றையும் கற்கணும். அதுதான் வந்து ஃபவுண்டேஷன், அடிப்படையான. அது எந்த காலத்திலயும் வந்துட்டு அது மாறாது. முக்கியமா வந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா இருந்துச்சு. அது மறந்து போயிட்டோம். என்னன்னா, இப்ப அந்த மதரசா சிலபஸ்ல வந்து லேனேஜ்ன்னு ஒரு பாடம் சொன்னேன் பாருங்க. அதாவது பரம்பரை பத்தி, பாரம்பரியம் பத்தி படிப்பு. நம்முடைய மூத்தோர்கள் அவர்களுடைய பற்றிய படிப்பு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப இங்க நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு ஒரு 500, 550 பேர் இதுல இருக்கிறோம். இதுல வந்து எத்தனை பேத்துக்கு தன்னுடைய ஒரு 2, 3 தலைமுறை, தந்தை வழியில ஒரு 3 தலைமுறையும், தாய் வழியில ஒரு 3 தலைமுறையும் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்கேஸ் இப்போவாவது நீங்க போய் கொஞ்சம் கொஞ்சம் ஆய்வு பண்ண மாட்டீங்களா? கொஞ்சம் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு இதுலதான். அதனால உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சு விடுவாங்க. இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம். அதுல வந்து உங்களுடைய தந்தை பேர் நீங்க சொல்லிடுவீங்க. பாட்டன் பேரு சொல்லிருவீங்க. பூட்டங்கிறதுக்கே அது என்னன்னே சில பேர் தெரியாம கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தாங்க. பூட்டன்னா யாரு அப்படின்னு சொல்லி. அதனால பாட்டனுடைய தந்தை, பாட்டனுடைய தந்தையை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அது கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த பூட்டனுடைய தந்தை யாரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி அம்மா, பாட்டியா, பாட்டியாக்கு அம்மா அப்படிங்கிற அந்த இதையும் வந்து ஒரு எழுதி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கும் அது வந்து ஒரு ரீகலெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நமக்கும் வந்துட்டு இவ்வளவு மக்கள் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, பரவாயில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அது ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி பண்ணலாம். நீங்க வந்து அதை எழுதி அனுப்பிச்சு விடுங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான அந்த ஃபார்ம் அனுப்பிச்சு விடுவாங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த கிளாஸுக்கு போவோம். இன்னும் ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. டைம் பத்தல அது. தற்போதைய சம்சாரி மனிதனுக்கும் பண்டைய அறிஞர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் இடையிலான மனித வாழ்க்கை முறை வேறுபாடு என்ன? அவர்களின் பொருளியல் மற்றும் மனைவி மக்கள் என்ற அடிப்படையில் வாழ்க்கை வித்தியாசம் என்ன? முக்கியமான கேள்வி. சிம்பிளான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் உங்களுக்கு அமானிதம். அந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவதற்கு உங்களுடைய வாழ்வு செலவிடப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் பொருளீட்டிக் கொள்ளலாம், நீங்கள் உணவு உண்டு கொள்ளலாம், நீங்க வாழ்ந்து கொள்ளலாம், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், உங்கள் குழந்தை ஒட்டி பெற்று எல்லாம் செஞ்சுக்கலாம். முதன்மையான இலக்கு என்ன? அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணும். அதுதான் முதன்மையான இலக்காக அன்னைக்கு இருந்துச்சு. இப்ப இன்றைய முதன்மையான இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேடுறதுக்கும், அதை பெருக்கிக் கொள்வதற்கும் நம்முடைய முதன்மையான இலக்கா போயிடுச்சு.
பார்ட் டைமா பாக்கி சமயம் கிடைச்சா நம்ம இந்த மாதிரியான சோசியல் ஒர்க்ஸ் இல்லைன்னா அழைப்பு பணி இந்த மாதிரி செஞ்சுக்கிறது மாதிரி மாறி போயிடுச்சு. இதுதான் வந்துட்டு அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்குது. அதனால படை வீரர்களா இருக்கட்டும், அறிஞர்களாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் முதன்மையான இலக்கு. அது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ரிசோர்ஸின் அடிப்படையில பண்ணுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு அறிவு கிடைச்சிருக்கும், அதை வச்சு அவங்க ஆய்வு செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க. சிலவங்களுக்கு வீரம் கிடைச்சிருக்கும், அதை வச்சு அவங்க செய்வாங்க. சிலவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கும், அதை வச்சு செய்வாங்க. சிலவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க செய்வாங்க. இப்படி எந்த ஆற்றல் எந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, பேச்சாற்றல் இருக்கும், எழுத்தாற்றல் இருக்கும், பொருளாதார ஆற்றல் இருக்கும், எது கொடுக்கப்படுதோ அதை வச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் முதன்மையான பணி. வாழ்க்கையை சுருக்கி சின்னதா வாழ்ந்துப்பாங்க. சரியா? இப்ப நம்ம மாதிரி 4 பேர் வாழ்றதுக்கு வந்துட்டு கோடிக்கணக்கான வீடு கட்டக்கூடிய ஒரு நம்மளுடைய சிந்தனை இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சின்னதா வாழ்க்கையை வாழ்ந்துப்பாங்க. அவங்களுடைய உணவு தேவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்படி இருந்துச்சு. இடைக்காலத்துல கொஞ்சம் அப்படி இப்படிமா மாறி போனுச்சு. ரொம்ப படபரமா வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்ததுக்கு உண்டான பலனையும் அனுபவிச்சாங்க. எப்ப வந்து கான்செப்ட்ல இருந்து டீவியேட் ஆகுறோமோ, அதுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு விளைவு இருக்கும். அது இல்லாம இருக்காது. அதனால அந்த உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணும், வினை விதைச்சவன் அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு விளைவு இருக்குது. அதை வந்துட்டு நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அதான் வந்து அன்றைக்கு வாழ்ந்தவங்களோட அதனாலதான் அப்படி அவங்க முதன்மைப்படுத்தப்பட்டதுனாலதான் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு வந்துட்டு குறுகிய காலத்துல வந்துச்சு. நம்ம வந்து கிளாஸுக்கு போவோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான சில கிளாஸ் கொஞ்சம் பிலாசபியோட சேர்ந்து போகும். ஏன்னா அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கறது தான் வந்து அந்த பிலாசபியோட சேர்ந்து பார்க்கும்போதுதான் புரிஞ்சுக்க முடியும். இந்த கிளாஸினுடைய நோக்கமும் அதுதான். இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது, உங்களை வந்துட்டு ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம் இருந்தாலும் அது வந்து அது எதையாவது ஒன்றை நோக்கி உந்தி தள்ளப்படணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய முயற்சி வந்துட்டு இது வந்துட்டு கேள்விக்குரியதாக்கப்பட்டுரும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கணும். சும்மா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா இமாம் கசாலியினுடைய அந்த வார்த்தை தான் வரும். அவங்க அழகா சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எளிமையா சொன்னாங்க, அவன் பொதி சுமக்கும் கழுதைண்டாங்க. ஒரே வார்த்தை. இன்ஃபர்மேஷன் அப்படியே மைண்ட்ல அதை பத்தி அவரு அவ்வளவு அதை பத்தி சொல்லுவாரு, இதை பத்தி சொல்லுவாரு, அதை பத்தி சொல்லுவாரு, எல்லாத்தையும் பத்தி சொல்லுவாரு. சரி, என்ன செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா வந்துட்டு கொஸ்டின் வந்துடும். அதனால இந்த கிளாஸினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது செய்யணும். அது உங்க வீட்டுல செய்யணும், இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய ஃபீல்டுல செய்யணும். இப்படி ஏதாவது செய்யணுங்கிறதுக்காண்டி தான் இந்த கிளாஸ் இருக்கு. அதனால அதுக்கு மூலமா இருக்கிறது என்னன்னா பிலோசபி. அந்த பிலோசபியோட சேர்ந்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை கொண்டுட்டு போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாலிமேத் அப்படிங்கறத வந்துட்டு நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. குறிப்பா வந்து பட்ட மேற்படிப்பு படித்தவர்கள், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறீங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இதுல ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க, மார்க் அறிஞர்கள் இருக்கிறாங்க. பாலிமேத், வாட் இஸ் பாலிமேத்? பாலிமேத்னா என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. வெர்சடைல் அப்படிம்பாங்க, வெர்சடைல் அப்படிம்பாங்க பாருங்க. இதெல்லாம் அந்த ஒரே மாதிரியான கருத்துக்களை மையப்படுத்தப்பட்ட வார்த்தை. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பாலிமேத் is a person whose expertise spans a significant number of different subject areas. Such a person is known to draw on complex bodies of knowledge to solve specific problems. என்ன இதுல அப்படி மைய கருத்து அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்யறது அல்லது ஒரு தீர்வை கொண்டுட்டு வர்றது அல்லது ஒரு துறையில வந்துட்டு ஆற்றல் மிக்கவனாக அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தி செல்வது. அது வந்துட்டு சயின்ஸா இருக்கலாம், பிலோசபியா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அப்படி செல்றதா இருந்தா பல துறை ஞானம் வேணும் அவனுக்கு. பாலிமேத்னா என்ன? அப்படி பாலி அப்படின்னா பலத்துறை அப்படின்னு, மோனோ அப்படின்னா சிங்கிள், மோனோதிசம் ஓரிரை கொள்கை, பாலிதிசம் பல தெய்வ கொள்கை அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி பாலிமேத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பலத்துறை விற்பனர்கள் அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம கவனத்துல ஆழமா விதைச்சிக்க வேண்டியது. பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த வார்த்தையை ஆழமா நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க போய் தேடி தேடி பார்த்து இது சம்பந்தமா படிச்சு இது மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். அப்ப என்னன்னா எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் முன்னெடுத்துட்டு போறதா இருந்தா, அந்த தலைமைத்துவ பண்புன்னு இருக்கு பாருங்க, அப்படி முன்னெடுத்துட்டு போறதுக்கு என்னன்னா பலத்துறை ஆற்றல் வேணும்.
பல துறை, ஏன்னா இந்த பூமியில எது ஒன்றும் தனித்தனியானது கிடையாது. எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கிறதுல இந்த பூமியினுடைய சிக்கலை நம்ம வந்து அந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதா இருந்தா எல்லாத்தையும் பத்தியும் ஞானம் இருந்தா மட்டும்தானே அது பண்ண முடியும். இது வந்து சில இந்த மாதிரியான உருவாகி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியே ஊர்ப்புறத்துல வந்துட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்லி வைப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி. அந்த உருப்பட மாட்டான்னா என்ன? இவங்க நினைக்கிற மாதிரி பணங்காசுலயே குறியா இருக்க மாட்டான் அப்படிங்கிறது அடையாளமா இருக்குது அது. அதனால இந்த பாலிமேத்ங்கிற கான்செப்ட் தான் இஸ்லாமிய அடையாளம். அது எப்படி அடையாளம்? இங்க பாருங்க. இஸ்லாமிக் ட்ரெடிஷன் இன் நாலேஜ் இருக்கு பாருங்க. அறிவுத்துறையில வந்துட்டு முஸ்லிம்களுக்கான அடையாளம் என்னன்னா பலத்துறை விற்பன்னர். ஒரு மனிதனுடைய ஆற்றல் இருக்கு பாருங்க. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க. அந்த ஆற்றல் எல்லா நிலைகளிலும் மிளிரச் செய்யறான் பாருங்க. எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் மிளிரச் செய்யறான் பாருங்க. அவன் தான் மூமின். அதனாலதான் வந்துட்டு ஒரு மூமின் 1000 பேத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரு மூமின் 1000 பேத்துக்கு சமம். எப்படி? அவன் பலத்துறை விற்பன்னர். எல்லாமே ஒன்றோடு ஒன்று. பலத்துறை நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க வந்து மேல மட்டும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். கீழ பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர்லிங்கா இருக்கும். எது ஒண்ணுமே பிரிக்க முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த முதலாளித்துவ சித்தாந்தம் அவர்களுடைய அந்த சர்வீஸ் செக்டாருக்கும், சேவை துறைக்கும், இண்டஸ்ட்ரிக்கும், அவங்களுடைய தொழிற்சாலைகளுக்கும் ஸ்டாஃப் தேவை, பணியாளர்கள் தேவை. அது டெக்னிக்கலா இருக்கலாம், இல்ல வந்துட்டு சர்வீஸ் செக்டரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இந்த பணியாளர்களை உருவாக்குறதுக்கு எல்லாம் தெரிஞ்சவனை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் கேள்வி கேட்பான். இது ஏன் பாவா அப்படி பண்றீங்க, அது ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்பான். அதனால என்னன்னா, டூ வாட் ஐ சே. இத நான் சொல்றத செய்யறதா இருந்தா அப்ப அவன் என்ன பண்ணா எல்லா ஏரியாவையும் கட் பண்ணி விட்டுறணும். சரியா? அந்த சைடு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கொண்டுட்டு வரணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா கம்ப்யூட்டர் பத்தி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு. அவன் சாதாரணமா அவன் அவன் வீடு எங்க இருக்குது, அந்த வீட்டினுடைய நிலம் என்ன, அந்த வீட்டினுடைய பட்டா என்ன, பட்டா எங்க பதிவு செய்யறது, அதுக்கு என்ன சிக்கல் வரும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்கலன்னா என்ன இஷ்யூ வரும், ரேஷன் கார்டு வாங்கலாம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நாளைக்கு ஒரு சிக்கல்ல போய் மாட்டிட்டானா அந்த சிக்கல்ல இருந்து எப்படி மீள்றது எதுவுமே தெரியாது. இது வந்து அதாவது இந்த கல்வி முறை வந்து ரொம்ப ஹார்டான வார்த்தையை போட்டு வந்து இதை கண்டிக்கணும். அதுக்கான சூழல் இல்ல. இது கொஞ்சம் டீப்பா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இன்னைக்கு தான் அது ஆக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 30 வருஷம் 1990க்கு முன்னால கூட அந்த மாதிரி கிடையாது. 90க்கு முன்னால எல்லாவற்றையும் உள்ளடக்கமாக இருந்துச்சு கல்வி முறை. இன்றைக்கு அப்படி இல்ல. நீ வந்து ஒரு கம்பெனி வேலை வாய்ப்பை தேடுவது, சம்பாதிப்பது. அந்த சம்பாத்தியத்தை உன்னுடைய இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொள்வது. இது ஒண்ணுதான் உன்னுடைய வாழ்க்கை என்ற மாதிரி மாற்றப்பட்டிருக்கிறது. இது அல்ல இஸ்லாமிக் ட்ரெடிஷன். நாலேஜ் செக்டார்ல இது அல்ல. இது வந்துட்டு மகா முட்டாள்தனமான ஒரு ஏரியா. இந்த ஏரியா இது நமக்கு தலையில கொண்டு வந்து இந்த 30, 40 வருஷமா திணிச்சு விட்டாங்க. அதனால நம்ம மாத்தி அமைக்கணும். ஏன்னா இப்ப நம்ம அதுதான் பார்க்க போறோம். நம்முடைய அடுத்த நம்ம பார்க்க போற ஸ்காலர்ஸ் அவங்க எந்தெந்த துறையில எப்படி எல்லாம் அவங்க சாதனை படைச்சாங்க எல்லாருடைய அடையாளமும் நீங்க இதை பார்க்கலாம். நீங்க பாலிமேத்துங்கிற பார்க்கலாம். 1000 வருஷம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை தந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்படி ஏப்பசாப்பையான ஆட்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் தந்துருவானா? நோஞ்சான கொண்டு போய் உட்கார வச்சிருவானா? எல்லாவற்றையும் நுட்பமாக கணிக்கக்கூடியவர்களுக்கு தானே அல்லாஹ் அந்த ஆற்றலை தருவான். தகுதிமிக்கவனுக்கு தானே அந்த ஆற்றலை தருவான். அப்ப தகுதிமிக்கவர்களாக உருவாக்குனது எது அப்படின்னு சொல்லி சொன்னா முஸ்லிம்களுடைய கல்வி முறை. அந்த அளவுக்கு அதை உருவாக்கி எடுத்தாங்க. இஸ்லாமிக் ட்ரெடிஷன் இன் நாலேஜ் என்ன? இங்க பாருங்க 2 விஷயம் இருக்குது. இன்றைய சூழல நிறைய ஆசிரியர்கள் இதுல இருக்கிறீங்க. இன்றைய சூழல் அப்படியே மனசுல வச்சுக்கங்க. நம்ம அடிமைகளையே உருவாக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு சமூகத்தை எல்லா காலத்திலயும் அப்படியே வச்சிருக்கோம். அதனாலதான் பிரிட்டிஷ்காரன் அறிமுகப்படுத்தின இந்த கல்வி திட்டம் பொது கல்வியை கொடுத்தா கூட அதுல ஒரு உள்நோக்கம் வச்சிருந்தான்னு சொன்ன பாருங்க. அது என்ன உள்நோக்கம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா குமாஸ்தாக்களை உருவாக்குறது. அவனுடைய நிறுவனத்துல அவன் சொல்றதை கேட்டு வேலை செய்யக்கூடிய அவன் மொழியை பேசியிருக்கணும். அப்பதானே அவனோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அவன் மொழியை பேசக்கூடிய குமாஸ்தாக்களை உருவாக்குறது. 20 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் அப்படியே ஒரே சீட்ல உட்கார்ந்து அவன் கொடுக்குற ஆர்டர் எல்லாத்தையும் கரெக்டா நிறைவேற்றி முடிச்சுட்டு போறது. ஏன் எதற்கு என்னங்கிற கேள்வியே இல்லாம போகக்கூடிய இதுக்கு பேர் கல்வி கிடையாது. அதனால இது இஸ்லாமிக் ட்ரெடிஷன் என்ன? இங்க பாருங்க 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து டீச்சிங், கற்றுக் கொடுத்தல். அது எது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பாருங்க. மக்தப் மதரசா அது வரைக்கும் தான் கற்றுக் கொடுத்தல். ஏன்? இது ஒரு பைலட் வேணும் அந்த இடத்துல. எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் வளர்கின்ற பருவத்துல ஒரு ஆசிரியர் இருக்கணும்.
ஆசிரியர் இருந்து கைப்பிடிச்சு சில காலங்களுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா அவனால போக முடியாது, போக தெரியாது. அப்ப சில காலங்களுக்கு கூட்டிட்டு போனதோட அவன் என்ன பண்ணும், ஒரு ஒரு கட்டத்துல அவனை விட்டுறணும். இப்ப இந்த சூயஸ் கால்வாய் இருக்குது, பனாமா கால்வாய் இருக்குன்னு வச்சுங்க. பெரிய பிரம்மாண்டமான கப்பல் வருது அப்படின்னா, அந்த கப்பலுக்கு அந்த கால்வாயில போக தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு பைலட் இருந்து அந்த கப்பலை இழுத்து கொண்டு போய் பெருங்கடல்ல கொண்டு போய் விட்டுட்டு, அந்த பைலட் சின்ன ஒரு போட் ஒண்ணு வந்துரும். ஒரு உதாரணத்துக்கு நான் இத சொல்றேன். அப்ப இது என்னன்னா, இந்த ஒரு வளர்கின்ற பருவத்துல பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா இருக்கும், அதுவா இருக்கும். அதுக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன பண்ணணும்னா, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தட் இஸ் டீச்சிங் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு பிறகு, அவனுடைய சிந்தனைகள் செயல்பட துவங்கிய காலத்துல என்ன பண்ணணும் அவன, லேர்னிங்க்கு மாத்தணும். டீச்சிங்க்கும், லேர்னிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. இங்க கற்றுக் கொடுத்தல், அங்க கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு. இந்த இடத்துக்கு வந்து அவன் சுயமா படிக்கணும். அப்ப இப்ப இன்னைக்கு அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட ஸ்கூல் எஜுகேஷன்ல 12வது வரைக்கும் அவன் 12வது வரையுமே வந்துட்டு ஏன்னா 12 வருஷமே ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்துட்டு நம்ம தலையில ஒரு பெரிய சுமைய தூக்கி வச்சிருக்கிறது தான். அவ்வளவு காலம்லாம் தேவையில்ல அது. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மனால எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாது. அப்ப என்னன்னா, 12 வருஷம் வந்ததுக்கு பிறகு, அவன லேர்னிங் ப்ராசஸ் நீ போய் கத்துக்கடா. எல்லாத்தையும் உனக்கு கொண்டு வந்து சொல்லி தருவாங்களா? வாயில கொண்டு வந்து உனக்கு ஊட்டி விடுவாங்களா? நீ போய் படி. நீ போய் தெரிஞ்சுக்க. தேடு, போ, நேரத்த செலவு பண்ணு. போய் லைப்ரரியிலே கெட. இவ்வளவு அறிஞர்கள் உருவாகி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது வந்து அந்த நூலக அறிவு. வேற ஒண்ணும் கிடையாது. கிளாஸ் ரூம் அறிவு கிடையாது. இந்த நூலக அறிவு, இந்த டீச்சிங்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆசிரியர் சொல்றத அப்படியே புள்ள கேட்டுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துல மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இந்த லேர்னிங்க்கு போனதுக்கு அப்புறம் என்னன்னா, கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த சந்தேகங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆசிரியர் இருந்து கரெக்ட்டா சந்தேகம் வரும்போது ஒரு கேப் உருவாகும். அந்த கேப்ல கரெக்ட்டா பொறுத்து விட்டணும். இந்தப்பா இதுக்கு இப்படி, இதுக்கு இப்படி, இது அத படி, அது இது படிச்சு. தட்ஸ் ஆல். இப்படிங்கிற அந்த பாயிண்ட்ட மட்டும் சொல்லிக் குடுக்கிறது தான் லேர்னிங். அதனால தான் பாலிமேத்திக் ஸ்காலர்ஸ் உருவானாங்க. பலதுறை விற்பன்னர்கள் உருவாகி வந்தாங்க. இப்ப நம்ம படிச்சிருக்கிற எல்லாருமே, என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். இப்ப நம்ம படிச்சிருக்கிற எல்லாருமே வந்துட்டு இதுக்கு இந்த இந்த வட்டத்துக்குள்ள வருவோமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாரையா எதுவும் அடிப்படையான விஷயத்துக்கு கூட அது தெரியாம நின்று முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யார்ட்டயா போய் நின்று அவங்களுடைய தயவுக்காக காத்திருக்கிறோம். சமூகம் சார்ந்த வாழ்வு குறித்த விஷயங்கள், அதுல கூட நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஊனமுற்ற மக்களாக, அறிவு ரீதியாக ஊனமுற்ற மக்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கல்வி முறை. திட்டமிடப்பட்ட இந்த கல்வி முறை. இதுதான் இஸ்லாமிய கல்விக்கும், இன்றைய இருக்கக்கூடிய கல்வி முறைக்கும், அறிவுத்துறையில இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்ப நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக நூலகங்களிலே இருக்க அவர்கள் மாபெரும் அறிவுஜீவிகளாக இந்த உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக உருவாகி வருவாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆச்சா? இப்ப இந்த பாலிமேத்திக் ஸ்காலர்ஸ் யாரெல்லாம் உருவாகி வர்றாங்க, எப்படி வர்றாங்கன்னு பாருங்க. சப்ஜெக்ட் வைஸா பார்ப்போம். அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச், வானியல் ஆய்வு. இந்த வானியல் ஆய்வுல வந்து யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டா உடனே கொஞ்சம் கோப்பர்னிக்கஸ், கெப்லரு, நியூட்டனு, ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சரி, அவங்களுக்கெல்லாம் வாப்பாக்கள் இருந்தாங்களே, எங்க அவங்க? அந்த பட்டியலை கொடுங்க பாவா. ஐன்ஸ்டீன் சொன்னாரே, என்னுடைய எல்லா ஆய்வுகளையும் நான் முஸ்லிம்களுடைய தோல் மீது நின்றே தெரிந்து கொள்கின்றேன், அறிந்து கொள்கின்றேன். எங்க அவருடைய பட்டியலு? கேட்டா மத்திய காலம், இருண்ட காலம்னு சொல்லுவீங்க. இதுதான் வந்துட்டு பாடப்புத்தகத்துல இருந்துட்டு இருக்குது. அதனால வந்து நம்ம தோண்டி எடுக்க வேண்டியது என்னன்னா மத்திய காலத்தை. அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச் இன் அந்த மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வானியல் ஆய்வுகள்ல நிறைய, அதாவது ஆயிரக்கணக்கான ஸ்காலர்ஸ் இருந்திருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலா போயிடும். அவங்க எல்லாத்தையும் அவங்களுடைய ரிசர்ச் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சும்மா 1, 2 அடையாளமா மேல பார்ப்போம். நீங்க போய் அதை வந்து ஆர்வம் உள்ளவங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த வானியல் ஆய்வுக்கு தூண்டுனது எது தெரியுமா? ஆமா, மத்த சமயங்கள்ல எப்படியோ அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குது பாருங்க, அல்குரான் வந்துட்டு எல்லா அறிவியல் ஆய்வுகளுக்கும் மனிதனை வந்துட்டு கொஸ்டினை போட்டு அல்லாஹ் தூண்டி விடுறான். நீ சிந்திக்க மாட்டியா, ஆய்வு செய்ய மாட்டியா, உனக்கு அதுல சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை போட்டு தூண்டி விடுறான். நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்காக வேற எவனும் சிந்திச்சு தர மாட்டானா, நமக்காக வேற எவனும் ஆய்வு செய்ய மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அடுத்தவனை ஃபாலோ பண்றதுலயே நம்ம காலம் போயிருக்கு. எத்தனை வசனங்கள், நான் சும்மா 2, 3 எடுத்து போட்டுக்கிறேன். எத்தனை வசனங்கள் இருக்கு. இந்த அண்டத்தை பத்தின ஆய்வு தூண்ட செய்யக்கூடிய எத்தனை வசனம். வானம் அப்படின்னு சொல்லி சொல்றது, எது வானம் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? சும்மா மேல நிமிர்ந்து பார்த்தா வானமா அது? அது போனா போய்கிட்டே இருக்குதே, தொடவே முடியாத 7 வானங்கள்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப எங்க இருக்குது அதெல்லாம்?
இது சும்மா நம்ம பார்வை ஒரு முகடு மாதிரி தெரியுது. ஆனா போனா போய்க்கிட்டே இருக்கும். கானல் நீர் மாதிரி போய்க்கிட்டே இருக்குதே. அப்ப இது வானமா? இது முதல் வானமா? கிடையாதே. எது? வானத்தில் கோள்களை உண்டாக்கி, அவற்றிடையே ஒரு விளக்கையும் சூரியனை பிரதிபலிக்கும் சந்திரனையும் உண்டாக்கியவன் பாக்கியம் மிக்கவன். பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து உசுப்பேத்தி விட்டோமா? இது நீ பாரு அந்த வானத்த காட்டி, இது 7 வானங்கள் இருக்குங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். 7 நாட்கள்ல அது வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். நீ அது போய் பார்க்க வேண்டாமா அத? சூரியனையும் சந்திரனையும் தம் வழிகளிலே முறையாக செல்லுமாறு இரவையும் பகலையும் அவனே உங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்தான். சூரியனையும் சந்திரனையும் தம் வழிகளிலே முறையாக செல்லுமாறு இரவையும் பகலையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்தான். நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன. ஆய்ந்தறியக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதிலும் சான்றுகள் உள்ளன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாம். இந்த இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இது தொடர்பான வசனங்களை வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லயே படிச்ச பிள்ளைங்க உந்தி தள்ளப்பட்டுச்சு. இன்னும் அல்லாஹ் வந்து வானத்தை ஆய்வு செய்ய சொல்றானே, நட்சத்திரங்களை ஆய்வு செய்ய சொல்றானே, சந்திரன் ஆய்வு செய்ய சொல்றானே. எங்க இருக்கு சந்திரன்? இந்தா இருக்குது. கோள்கள் ஆய்வு செய்ய சொல்றானே, கோள்கள் எங்க இருக்குது? நம்ம கண்ணுக்கு சந்திரன் மட்டும் தானே தெரியுது, கோள்களை காணுமே அப்படின்ட்டு அந்த ஆய்வு சிந்தனை வந்துட்டு பள்ளி பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சுச்சா, அதுக்கு ஏற்றால் போல பைத்துல் ஹிக்மா வந்துட்டு கட்டமைச்சு உலகத்துல அது வரைக்கும் வானியல் சம்பந்தமாக ஆய்வு செய்து வைக்கப்பட்டிருந்த எல்லா நூல்களையும் கொண்டு வந்து வச்சதுனால அங்க ஆய்வுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. பைத்துல் ஹிக்மா வந்து வெளிப்படுத்திய மிக முக்கியமான ஸ்காலர், நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்காலர்ஸ் வெளிப்படுத்திச்சு. அதுல முக்கியமானவர் அல் கவாரிசிமி அப்படின்னு சொல்றாரு. 780 இருந்து 850 வரைக்கும் இவர் வாழ்ந்த காலம். இவர் தான் பைத்துல் ஹிக்மாவுடைய இந்த வானியல் துறைக்கான தலைவர். மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியோகிராபி இந்த மூன்றுல, ஏன்னா இது மூணும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கிறதுனால இவர் he was appointed as the astronomer and head of the library of பைத்துல் ஹிக்மா in Baghdad. அந்த நூலகத்திற்கு பாருங்க, அதாவது துறைக்கென்று ஒரு நூலகம் இன்னைக்கு இருக்குது. அது துறைக்கென்று ஒரு நூலகம் இருக்குது. வானியல் தொடர்பான புத்தகங்கள், கையெழுத்து பிரதிகள், அதுக்கான ஆராய்ச்சி நூல்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஏரியால தொகுக்கப்பட்ட அதோடு சேர்த்து வானியல் ஆராய்ச்சிக்கு என்ன உதவியா இருக்கக்கூடிய அந்த கணித நூல்களும் இன்னும் அது தொடர்பான சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நூலகம் வந்து இருந்துச்சு. அந்த நூலகத்துக்கு இவங்க தான் தலைவரா, இவங்க தான் ஆசிரியர். அதாவது கிளாஸ் ரூம், பிளாக் போர்டு கிடையாது. லைப்ரரியில வந்து ஒரு ஸ்காலர். நம்ம புத்தகத்தை படிக்கணும், புத்தகத்தை படிச்சுட்டு சந்தேகம் இருந்தா அந்த ஸ்காலர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து எஜுகேஷன் பாலிசி. ஹையர் எஜுகேஷன் பாலிசி இதுதான். அப்படித்தான் அதை வந்து வச்சிருந்தாங்க. அப்ப அல் கவாரிசிமியை பத்தி நீங்க படிக்கலாம். என்ன செஞ்சிருக்கிறாரு அவரு? இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா அந்த கணித கோட்பாடு இருக்கு பாருங்க, அதை வந்து உருவாக்கியவர், அதனுடைய தந்தை. வேர்ட் டிரைவ்ட் ஃப்ரம் தி டைட்டில் ஆஃப் திஸ் புக், கிதாப் அல் ஜபர் அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகம் ஒன்று இருக்குது. அது இங்கிலீஷ்ல வந்து தி காம்பண்டியஸ் புக் ஆன் கால்குலேஷன் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் பேலன்சிங் அப்படின்னு சொல்லி அது புக் அவர் எழுதின புத்தகம். இன்றைக்கும் பல நாசா மாதிரி, இஸ்ரோ மாதிரியான வானியல் ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த நூல்கள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் வாசிக்கப்படக்கூடிய நூல்களாக இருக்குது. அல் கவாரிசிமியினுடைய நூல்கள். இவர் உருவாக்கிய கணித முறையை கொண்டுதான் அந்த கணக்கீடுகள் எல்லாம், ஏன்னா அதாவது இதுவும் சரி, முக்கோணவியலும் சரி, ட்ரைகனாமெட்ரின்னு சொல்லக்கூடிய முக்கோணவியலும் சரி, அது எல்லாமே எப்படி எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வடிவமில்லாத ஒரு பகுதியை வந்துட்டு எப்படி அளவீடு செய்யறது அப்படிங்கிற, வடிவமில்லாத ஒரு பொருளையோ வடிவமில்லாத ஒரு பகுதியையோ எப்படி அளவீடு செய்யறது. அண்டத்துக்கு வந்து வடிவம் இருக்குதா? வடிவம் கிடையாது. அப்ப எப்படி அதை அளவீடு செய்யறது? நட்சத்திரங்களுக்கு மத்தியிலான தூரங்களை வந்துட்டு எப்படி அளவீடு செய்யறது அப்படிங்கிறது சம்பந்தமான ஆய்வுகள், இவங்களுடைய ஆய்வுகள். He also developed the concept of algorithm in mathematics, which is why some have called him the grandfather of computer science. இன்னைக்கு வந்துட்டு கணித அறிவியலினுடைய அதாவது மூதாதையர், தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் வந்து போற்றப்படுகிறார். இன்றைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மூலமா இருக்கக்கூடியது வந்துட்டு அல்காரிதம்ங்கிற அந்த கணித கோட்பாடு. அந்த கணித கோட்பாடை வடிவமைத்தது அல் கவாரிசிமி. பாலிமேத் என்ன படிச்சிருக்காரு பாருங்க? மார்க்க கல்வி, இஸ்லாமிக் ஸ்டடீஸ், மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜியோகிராபி. நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் படிப்போம். ஒண்ணு மார்க்க கல்வி படிப்போம், அப்படி இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிப்போம், இல்லைன்னா அஸ்ட்ரானமி, அது ரொம்ப ரேரா தான் படிக்கிறது, இல்லைன்னா ஜியோகிராபி படிச்சுட்டு
ஏதாவது பரீட்சை எழுதிட்டு ஏதாவது அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அந்த ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை இருந்துகிட்டு இருக்குது. அவங்க அந்த கல்விய அறிவை வந்துட்டு எதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்க. அல்லாஹ் எதையெல்லாம் ஆய்வு செய்ய சொல்றானோ அதுக்கு எனக்கு என்ன ஆற்றல் நான் வந்து வளர்த்துக்கணுமோ அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்வது. அந்த தகுதியை வளர்த்துக் கொண்டு அல்லாஹ் எதை ஆய்வு செய்ய சொல்றானோ அதை ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது தான் வந்து கல்வியா இருந்திருக்கு. அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்ல பாருங்க. மராகே அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லி 1600 நிறைய வந்துட்டு அந்த கவாரிஸ்மியுடைய காலத்துக்கு அவங்க வந்து 9ஆம் நூற்றாண்டுல இருந்து இது வந்து 13ஆம் நூற்றாண்டு ஏறக்குறைய 300 ஆண்டுகள்ல நிறைய வந்துட்டு இந்த மாதிரி உருவாக்குனாங்க. ஆனா அதெல்லாம் வந்து இப்ப இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல. எனக்கு கிடைக்கல. வந்து நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுல வந்து முக்கியமானது வந்துட்டு இன்னைக்கும் இந்த கட்டிடம் இருக்குது. மராகே அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லி 1659ல அதாவது பாக்தாத் அழிக்கப்பட்ட அடுத்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. அப்பவும் முஸ்லிம்கள் உடல. இதுவும் அதே பக்கத்துல தான். அழிக்கப்பட்ட அடுத்த ஆண்டு இது வந்துட்டு உருவாக்கப்பட்டது. என்ன பண்ணாங்க இதுல? மராகே அப்சர்வேட்டரில வானியல் ஆய்வுக்காக உருவாக்கப்பட்டது. பாருங்க மலை மேல வந்து அழகா வந்து அத கட்டமைச்சு, அந்த நட்சத்திரங்கள ஆய்வு செய்றதிலேயே குறியா இருந்தாங்க. என்ன காரணம்னா, நட்சத்திரங்களுக்கும் இன்றைக்கு இந்த காலச்சூழலுக்கும் நெறைய தொடர்புகள் இருக்குது. காற்றுக்கு, கடலுக்கு, கடலினுடைய நீரோட்டம் இருக்குது பாருங்க. இந்த நீரோட்டத்திற்கெல்லாம் வந்துட்டு அல்லாஹ் அத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்திய வந்துட்டு நட்சத்திரங்கள்ட்ட குடுத்திருக்கிறான். அது இன்னைக்கும் வந்து சில இடங்கள்ல அது வந்து ஃபாலோ பண்ணப்படுது. ஆனா அன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னால, முழுக்க முழுக்க நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அது யார் தெரிஞ்சு வச்சிருந்தார்ன்னா, கடல்ல போகக்கூடிய, பிரயாணம் பண்ணக்கூடிய கப்பல் இருக்கு பாருங்க. இந்த கப்பல் ஓட்டிகள் அத்தன பேத்துக்கும் நட்சத்திரங்கள் குறித்த அஸ்ட்ரானமி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுதான் பேஸ். அப்பதான் வந்து அவங்க அந்த கரையை வந்து தேடி அடைய முடியும். இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். இல்லன்னா வந்துட்டு போய் சென்றடையாது. நாலா பக்கமும் சுத்தி கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல, எந்த திசையில போவாங்க அவங்க? அது ஒண்ணு தெரியாது. 2வது வந்துட்டு எந்த காலத்துல என்ன நீரோட்டம் இருக்கும்? எந்த பகுதிக்கு நீரோட்டம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த நீரோட்டத்தினுடைய வேகம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்களும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. மீனவர்களும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்துட்டு ஒரு 60 வயசு, 70 வயசு மீனவர் எங்கேயாவது உங்கள்ட்ட கிடைச்சாருன்னு வச்சுக்கங்க. அவர்ட்ட போய் உட்கார்ந்து, ஐயா ஒரு 20, 30 வருஷம் இன்னைக்கு இந்த ஜிபிஎஸ்லாம் வர்றதுக்கு முன்னால, ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னால, நீங்க கடல்ல போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எத கணக்கிட்டு நீங்க கரைய வருவீங்க? ஏன்னா கலங்கரை விளக்கமெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு தான். சமீப காலமாகத்தான். முன்னால அவ்ளோ பெருசாலாம் வந்து கிடையாது. அப்ப எதை கணக்கிட்டு போனா 1 நாள், 2 நாள், 3 நாள்லாம் ஆகுமே. எந்த விஷயத்த எப்படி நீங்க கணக்கிட்டு நீங்க கரைக்கு வந்து சேருவீங்க? அதுவும் கரெக்ட்டா வந்துட்டு கரைக்கு வருவீங்களா? எப்படி வர்றீங்க? அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்க தெளிவா சொல்லுவாங்க. இந்தந்த நட்சத்திரம் இந்தந்த ஏரியால இருந்து இங்கங்க இப்படி இந்த பகுதிக்கு இப்படி மாறுனுச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க அதை நோக்கி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெறைய சொல்லுவாங்க பாருங்க. அமாவாசை அன்னைக்குன்னு கடல் வந்து கொஞ்சம் கொந்தளிப்பா இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. இதுதான் ட்ரெடிஷனல் நாலேட்ஜ். இது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு பேப்பர் நாலேட்ஜ், புக் நாலேட்ஜா இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் மாறி போச்சு. இன் கேஸ் டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆனுச்சு, டெக்னாலஜி இல்லாம போனுச்சு, அப்படி இல்லன்னா ஒரு கரண்ட் இல்லாம போனுச்சுன்னு வச்சுக்கங்க. கதை கந்தலாயிடும். இந்த கஜா புயல் அடிச்சுச்சு பாருங்க. கஜா புயல் அடிச்ச உடனேயும் அந்த அந்த கடலோர மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு கரண்ட் இல்ல. வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? அப்படியே 100 வருஷத்துக்கு முன்னால, 60 வருஷத்துக்கு முன்னால இருந்த வாழ்க்கைக்கு போயிடுச்சு மக்கள் எல்லாம். கரெக்ட்டா 7 மணி, 7:30 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? செல்போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, டிவி கிடையாது. அதை விட கொடுமை டிவில எந்த சீரியலும் கிடையாது. ஒளிஞ்சிச்சு அதெல்லாம். அதனால கரெக்ட்டா போயிட்டு குளத்துல போய் எல்லாரும் குளிச்சாங்க. அந்த காலை கடன்கள முடிக்கிறதெல்லாம் பெண்கள் வந்துட்டு அந்த டைம் பார்த்து கரெக்ட்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாமே வந்துட்டு அதாவது உயிரினங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு போயிடுச்சு. இந்த கஜா புயல் நமக்கு உணர்த்தின பாடம். ஒரு 2 மாசம் கரண்ட் இல்லன்னோம் நீ. அப்ப பூமியில ஒரு 6 மாசம் கரண்ட் இல்லாம போனுச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ பாரம்பரிய அறிவு அதுக்காண்டி வந்து டெக்னாலஜிய விட்டுறணும் அப்படிங்கிறது அல்ல. ஆனா பாரம்பரிய அறிவு எப்பவுமே மேனுவல் இருக்கு பாருங்க. கணக்கு எழுதுறோம் இல்லையா? கம்ப்யூட்டர்ல எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதனுடைய ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு கரப்ட் ஆயிடுச்சு. டோட்டலா காலி ஆயிடும். ஆனா மேனுவல் இருக்குது பாருங்க. அது எப்பவுமே வந்துட்டு மாறாது, மறையாது. அதனால மேனுவல்லையும் நம்ம வந்து
ஒரு சைமன் டென்னிஸ் அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். யார் இல்லைன்னாலும் இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம வந்து நம்முடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்கே பூமியில டீசல் இல்லாம போச்சுன்னா பாய்மர படகை வச்சுக்கிட்டு மீன் பிடிக்க போயிடலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு புது இளைஞர்களுக்கு வந்துட்டு பாய்மர படகை ஓட்ட தெரியாது. அப்படி போயிடுச்சு. அதனால நட்சத்திரங்களை ஆய்வு செய்வதிலேயே முழு கவனத்திலும் இருந்தாங்க. அந்த நட்சத்திரங்களை ஆய்வு செய்வது வந்துட்டு பைத்துல் இக்மால இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு 200, 300 வருஷம் அது அவ்வளவு தூரம் வந்துட்டு ஆய்வுகள்ல உச்சத்துக்கு சென்றதனுடைய விளைவுதான். அது அப்படியே எப்படி கன்வெர்ட் ஆனுச்சு, என்ன விளைவு ஏற்படுத்துச்சு தெரியுமா? இந்திய பெருங்கடல் இருக்கு பாருங்க. அதாவது செங்கடல், அரபிக்கடல், பாரசீக வளைகுடா இதெல்லாம் சேரக்கூடிய அந்த இந்திய பெருங்கடல் இருக்குது. அந்த இந்திய பெருங்கடல்ல வந்துட்டு அரபுகள், அதாவது முஸ்லிம்கள் தான் வந்து வணிகத்துல கொடிகட்டி பறக்கக்கூடிய மக்களாக மாறி போனாங்க. எப்படி மாறி போனாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, படகு கப்பல் ஓட்டக்கூடிய அந்த வழிமுறையை வந்துட்டு அவங்களுக்கு தான் நுட்பமா தெரிஞ்சிருந்தாங்க. நுட்பமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள் குறித்த ஆய்வுகள்ல அஸ்ட்ரானமியில ஆய்வுல ஈடுபட்டிருந்த ஆயிரக்கணக்கான ஸ்காலர்ஸும் அதனுடைய புத்தகங்களும் தமிழ்நாடு உட்பட, இலங்கை உட்பட எல்லா கடற்கரை ஓர நாடுகளிலும் அந்த பாடங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அதிலிருந்து ஸ்காலர்ஸ் நிறைய உருவாகி வந்தாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால 100 இல்ல, ஒரு 1920, 30 ஆமா 100 வருஷத்துக்கு முன்னால கூட தமிழக கடற்கரை ஓர மாவட்டங்கள், அதிராம்பட்டினம் மாதிரி ஒரு ஊர்கள்ல இந்த வானியல் கலை படித்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கடல்ல போகக்கூடிய கப்பலுக்கு, பாய்மர படகுக்கு சரக்கு ஏத்திட்டு போகும் இல்லையா, அந்த படகுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய மக்கள் கடற்கரையில உட்கார்ந்துகிட்டு, மணல்ல உட்கார்ந்துகிட்டு நட்சத்திரத்தை பார்த்து நீ இத்தனை திசையில இந்த வேகத்துல போகணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இருந்திருக்காங்க. அதான் வந்து எந்த தொழில்நுட்பமும் கிடையாது அவங்கள்ட்ட. மகத்தான அறிவு அது. அந்த அறிவை பயன்படுத்தி பண்ணாங்க. அந்த அறிவுக்காக வடிவமைக்கப்பட்டது அப்சர்வேட்டரி. வானத்துல நடக்கிற அந்த அதிசயங்களை தெரிந்து கொள்வதற்கு பூமியில இருந்தே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அல்லாஹ் வந்துட்டு நீ ஆய்வு செய்யுன்னு சொல்லி சொல்றான். அதனால முஸ்லிம்கள் உந்தப்பட்டு ஆய்வுல ஈடுபட்டாங்க. வானியல் துறையில மிகப்பெரிய சாதனை படைச்சாங்க. அதுல அந்த அப்சர்வேட்டரிய வந்துட்டு வடிவமைச்சதுல வந்து இந்த மராகே அப்சர்வேட்டரி வடிவமைச்சதுல நசூருதீன் அல் தூசி அப்படிங்கிறவர் வந்து அதுதான் அந்த ஆராய்ச்சி நிலையத்தினுடைய கேப்டனா இருந்தவர். 1274 வரைக்கும் வாழ்ந்தவர். பாருங்க அதனுடைய உட்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மலை உச்சியில வச்சு அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து ஆய்வு செய்யறதுக்கு ஒவ்வொரு காலத்திலயும் பிரம்மாண்டமான அந்த தொலைநோக்கு கண்ணாடி இருக்குது பாருங்க, டெலஸ்கோப், அதை வந்து வடிவமைச்சாங்க. அதை அப்டேட் பண்ணிட்டே வந்தாங்க. தூரத்தையும் ஷார்ப்னஸையும் அப்டேட் பண்ணிட்டே வந்ததுனால எளிதாக வந்துட்டு நட்சத்திரங்களை வந்து ஆய்வு செஞ்சாங்க, கோள்களை ஆய்வு செஞ்சாங்க. இது வந்து டாலமியினுடைய காலத்திலிருந்து கிமுலேருந்து வானியல் தொடர்பான ஆய்வுகள் நடந்துகிட்டே வருது. அப்படி நடந்துகிட்டே வர்றதுல இடைக்காலத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்துக்கு பிறகு அல்குரான் வந்துட்டு மக்கள் செய்தி கிடைச்சதுக்கு பிறகு அல்லாவே தான் படைச்சதை ஆய்வு செய்ய சொல்லி நமக்கு முதன்மை செய்தியா சொல்றான் அப்படிங்கிறத உள்வாங்கி தாய்மொழியில் உள்வாங்கிய மக்கள் அதை வந்துட்டு ஆய்வுகள்ல ஈடுபட்டாங்க. சரித்திர சாதனையாளர்களாக மாறி போனாங்க. முக்கியமா வந்துட்டு இந்த அப்சர்வேட்டரி வந்து மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், அஸ்ட்ரானமி இந்த மூணுலையும், ஏன்னா இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. புவியீர்ப்பும் கணிதமும் புவியீர்ப்பும் வானியலும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கிறதுனால. டாலமியை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். 170ல வாழ்ந்தவர். அதாவது 2ஆம் நூற்றாண்டுல. கோப்பர்னிக்கஸ் வந்துட்டு 1600ல வாழ்ந்தவர். இவங்க 2 பேருமே வந்துட்டு மேற்கத்தியர்கள். சரியா? அப்ப அவங்களுக்கு இடைப்பட்ட காலம் இருக்குது பாருங்க. ஏறக்குறைய ஒரு 1400 450 வருஷம் இருக்கு பாருங்க. இந்த 1450 வருஷமும் இதனுடைய பங்களிப்பு பல்வேறு சீனர்கள் செஞ்சிருக்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 1600 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷம் வந்து அது முழுக்க பங்களிப்பு செஞ்சது முஸ்லிம்களுடைய பங்களிப்பு. மகத்தான சாதனை. அந்த ரிலே ஓட்டம் மாதிரி இருக்குது. டாலமி கொடுத்துட்டு வந்ததை சீனர்கள் கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் வாங்கி கிட்டத்தட்ட 1000 வருஷம் அதை வந்து ஆய்வு செஞ்சு மேம்படுத்தி அப்படியே அந்த ரிலே ஓட்டத்துல ஓடி வந்தாங்க. வந்து கோப்பர்னிக்கஸ்ட கொடுத்தாங்க. கோப்பர்னிக்கஸ் பிடிச்சாரு. அதுக்கப்புறமா நியூட்டன் பிடிச்சாரு, கெப்லர் பிடிச்சாரு, நியூட்டன் வந்து ஓடியாந்தாரு. அப்படியே வர்றாங்க. அப்படியே இன்னைக்குள்ள அறிஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து, ஆனா வானத்துல இருக்கக்கூடியதை வந்துட்டு யாராவது ஒருத்தர் உறுதியா சொல்லிட முடியுமா அங்க என்ன நடக்குதுன்னு? ஃபைனல் இறுதி நாள் வந்துரும். யாராலும் சொல்ல முடியாது அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத முழுசா யாராலும் தீர்மானமா சொல்லிட முடியாது.
உலகத்தினுடைய இறுதி நாள் வந்துரும். அல்லாஹ் வந்து ஆய்வு செய்ய சொல்லிட்டு அதனுடைய மையமா என்ன சொல்றான், நீ ஆய்வு செஞ்சேன்னா உனக்கு அதனுடைய பிரம்மாண்டம் தெரியும், நீ எனக்கு உன்னுடைய ஈமான் வலிமைப்படும், நீ எனக்கு முழுமையான அப்தா அடிமையா மாறுவ. அதுதான் அதனுடைய நோக்கம். அதனால அது மனித மூளை வந்துட்டு அந்த அந்த சக்தி திறன் கிடையாது. வானத்தில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வானத்துல விடுங்க, மனிதனுடைய உள்ளம் இருக்குது பாருங்க, உள்ளத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நீ ரொம்ப அதை பத்தி ஆய்வு செய்யாத, உன்னால அது தெரிஞ்சுக்க முடியாது அப்படி சேலஞ்ச் பண்றான். படைச்ச ரப்புக்கு தெரியாது, நம்மள படைச்ச ரப்புக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது. அதனால பிரம்மாண்டம், அண்டம் வந்து பிரம்மாண்டம் அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான், ஊக்கப்படுத்துறான். போ அதை பத்தி ஆய்வு செஞ்சு பாரு. ஃபைனலா என்னன்னா உன் காலம் முடிஞ்சு போயிடும். நீ வந்துட்டு நன்றி செலுத்துறதுக்கு தான், அடிமைப்படுறதுக்கு தான், அடிமையாக இன்னும் என்னை வணங்குவதற்காகத்தான் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தரான். He is considered by many to be one of the most eminent astronomer of his time. அவர் வாழ்ந்த காலம் இருக்கு பாருங்க, நசூருதீன் அல் தூசி 13ஆம் நூற்றாண்டுல உலகத்தின் தலை சிறந்த வானியல் அறிஞராக அறியப்பட்டார். நசூருதீன் தூசி என்ன படிச்சாரு? நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்குதுன்னு பாருங்க. இந்த ஒப்பீடு செய்யறதுக்காக தான் அந்த படிப்பையும் வந்துட்டு எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்க. பாலிமேத், பலத்துறை விற்பனர், என்னென்ன பட்டியல் இருக்குது பாருங்க. நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை பாருங்க, நம்ம பாட புத்தகத்தை புள்ள படிக்கிற பாட புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. மார்க்க கல்வி, இஸ்லாமிக் ஸ்டடீஸ், அதான் தியாலஜிம்பாங்க, இறையியல் கல்வி, பிலோசபி, தத்துவம், அஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, மெடிசின், பிசிக்ஸ், சயின்ஸ், இன்னும் நிறைய இருக்குது துறை சார்ந்து. பாலிமேத், பலத்துறை விற்பனர். எந்த முஸ்லிம் ஸ்காலர் நீங்க எடுத்து படிச்சாலும் சரி, எல்லாருமே பலத்துறை விற்பனர்களாகவே இருந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது மருத்துவம் படிக்கிற வானவியல் குறித்த ஆய்வு அதனுடைய அறிவு இல்லாம மருத்துவம் படிக்க முடியாது. ஏன்? கிளைமேட்டாலஜி இல்லாம, சுற்றுச்சூழல் குறித்தான அறிவு இல்லாம மருத்துவம் செல்லுபடியாகாது. அது தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது எல்லாமே நம்ம பூமியில தானே வாழ்றோம். பூமியில எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தானே. ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சா வச்சிருக்கு சொல்லுங்க. அடுத்தது கிரேட் ஸ்காலர் உலுக் பேக், மிர்சா உலுக் பேக், அஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச்சர். எங்க தெரியுமா வாழ்ந்தார் இவரு? மத்திய ஆசியால. இன்னைக்கு வந்துட்டு இந்த ரஷ்யால இருந்து பிரிஞ்ச நாடுகள் இருக்கு பாருங்க, கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜகிஸ்தான், தாஜிஸ்தான் அப்படின்னு சொல்லி, கிர்கிஸ்தான். அதுல வந்துட்டு உஸ்பெகிஸ்தான்ல சமர்கண்ட் ஒரு உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகர். ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஊரு. இஸ்லாமிய கல்விக்கு, கலாச்சாரத்திற்கு ரொம்ப மையமா இருந்த ஒரு சமர்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. புகாராங்கிறது அங்கதான் இருக்குது. இமாம் புகாரி இருக்கிறாங்க பாருங்க. இமாம் புகாரியுடைய தொகுப்புகள் இருக்குது, வாசிக்கிறோம். அதே மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் வந்துட்டு அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. அந்த புகாரா அங்கதான் இருக்குது, சமர்கண்ட், உஸ்பெகிஸ்தான். அது எல்லாமே ஒரே பிராந்தியமா இருந்தது. இப்பதான் தனித்தனி நாடுகளா வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு மேல, ஈரானுக்கு மேல அது எல்லாமே அந்த அப்பாசிய கிலாஃபத்துல இருந்த ஒரு பிராந்தியம். அங்க பிற்காலத்துல, அதாவது 15ஆம் நூற்றாண்டுல, 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுல மிர்சா உலுக் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். இவர் வந்து ஒரு ஆட்சியாளர், அரசர். இவங்களுடைய வம்சம் என்னன்னா தைமூர் வம்சம். முகலாய பேரரசு இருக்கு பாருங்க, அவங்களுடைய வம்சமும் வந்துட்டு தைமூர் வம்சம். நடிகர் ஷாருக் கான் இருக்கிறார் பாருங்க, இவங்க வாப்பாட பேர், அதாவது உலுக் பேக்கருடைய வாப்பா பேர் என்னன்னா ஷாருக். அந்த பேரை தான் ஷாருக் கானுக்கு வச்சிருக்குது. அவங்க எல்லாம் வந்து அந்த தைமூர் வம்சத்தை சேர்ந்த ஹாண்டு வர்றது எல்லாமே அதுல நிறைய பேர் அதுல வருவாங்க. அதனால வட இந்தியால நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க தைமூர் வம்சம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது பிரச்சனை இல்லை, அது சொல்லட்டும். ஆனா அவருடைய பேர் வந்துட்டு ஷாருக்ங்கிறது உலுக் பேக்கருடைய வாப்பாவுடைய பேர். அப்ப இவர் யார் அப்படின்னு சொன்னா, உலுக் பேக்னு ஒரு மதரசா ஒண்ணு உருவாக்குனார் இவர் அந்த சமர்கண்ட்ல. அந்த பிராந்தியத்தினுடைய அரசர் இவர். அப்சர்வேட்டரி சேர்த்து பாருங்க, மதரசாவையும் வானியல், அதாவது வானியல் ஆய்வுக்கான மதரசா, இலக்கை வச்சு மதரசா உருவாக்கி இருக்கிறார் பாருங்க. வானியல் சில ஸ்காலர்ஸ் எப்படி உருவாக்குறாங்கன்னா, மருத்துவ ஆராய்ச்சிக்கான மதரசா அப்படின்னு உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி தாவரவியல் ஆராய்ச்சிக்கான மதரசா அப்படின்னு உருவாக்கி இருக்காங்க. மதரசானா கல்வி நிறுவனம். அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, மார்க்க கல்வியை கற்றறிந்து வரக்கூடியவர்கள் வானியல் ஆராய்ச்சியிலும் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். இதுதான் இவர் உருவாக்குன மதரசா, உலுக் பேக் மதரசா. இன்னைக்கு இந்த கட்டணம் இருக்குது, யுனெஸ்கோவினுடைய பராமரிப்புல இருக்குது. 15ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கல்வி நிறுவனம். பாருங்க, வானியல் ஆராய்ச்சிக்கு இவர் அன்னைக்கு எப்படி கட்டமைச்சிருக்கிறாரு, நட்சத்திரங்கள் ஆய்வு செய்யறதுக்கு.
இது இது பெரும் முயற்சி, சாதாரண முயற்சி இல்ல. இதுதான் பேசும். எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க. 600 வருஷம் கழிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் உலுக் பேக் பத்தி. உலகம்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் உலுக் பேர் அவங்க பேரை பேசிக்கிட்டே இருக்குமே, சொல்லிக்கிட்டே இருக்குமே, அவர் செஞ்ச சாதனையை சொல்லிக்கிட்டே இருக்குமே. இதுக்கு பேரு தான் வாழ்க்கை. வாழ்க்கை அதாவது பிறப்பு சாதாரணமா இருந்தாலும் இறப்பு சரித்திரமா இருக்குன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லுவார் இல்லையா? நிறைய ஸ்காலர் சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டியது என்னன்னா, உன்னுடைய பிறப்பு வந்து சாதாரணமா இருக்கலாம். ஆனா நீ இறந்தா இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருங்கிற பதிவு இந்த பூமியில இருக்கணும். அதுவும் வாழ்க்கை அமைச்சுக்க. ஆனா அது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிராது. அதுக்கு ஏகப்பட்ட சிரமப்படணும், கஷ்டப்படணும், தியாகம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பண்ணாதான் அப்படி வந்து ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இறந்து போறாங்க. அதுல 95% வந்து ஏதோ இருந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெத்தோம், இறந்து போனோங்கிற மாதிரி தான் போகும். ஆனா ஒரு சிலரை மட்டும்தான் வரலாறு மீண்டும் மீண்டும் வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதுல ஒருத்தரா வரணும். முஸ்லிம்களுடைய பெருவாரியான அதிகப்படியான மக்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருந்திருக்குது. நபித்தோழருடைய வாழ்க்கையை பாருங்க, பெருவாரியானவருடைய வாழ்க்கை என்னன்னா சரித்திரமா இருந்திருக்குது பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துட்டு அது பிற்காலத்துல வந்துட்டு மாறி போயிருக்குது. இவர் நட்சத்திரங்களை ஆய்வு செய்வதற்காக இவர் கட்டமைச்ச அந்த ஆய்வு நிறுவனம். அது உள்ற அதாவது இந்த மதரசால 70 அஸ்ட்ரோனமர்ஸ் வானியல் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கி எந்த நேரமும் அந்த ஆய்வு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். 60ல இருந்து 70 அஸ்ட்ரோனமர்ஸ் வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மதரசால தங்கி ஆராய்ச்சி படிப்புல வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க அன்றைய காலத்துல. பாருங்க, அந்த சூரியனுடைய போக்க வந்துட்டு கணிக்கிறதுக்காக உள்ள எப்படி வந்து செட்டப் பண்ணிருக்காங்க பாருங்க. சூரியனுடைய போக்க மத்த டிஸ்ட்ரக்ஷன் இல்லாம ஆய்வு செய்யறதுக்கு இன்னும் அதுல என்னென்னவெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியல. அங்க போய் பார்த்தா தான் வந்து தெரியும். இது எந்த முறையில இதை ஆய்வு செஞ்சாங்கன்னு தெரியல. குறிப்பா அஸ்ட்ரானமி படிக்கக்கூடிய மாணவர்கள் இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நமக்கு இது தெரியல. இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு டெக்னாலஜியா மாறி போயிருக்கு. அன்னைக்கு எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு ஆர்வத்தோடு இதையெல்லாம் கட்டமைச்சிருக்கிறாங்க பாருங்க. உலகத்துக்கு முஸ்லிம் சமூகம் அளித்திருக்கக்கூடிய கொடைகள் இதெல்லாம், அறிவு கொடைகள். மிர்சா உலுக் பேக் இவரை ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டுச்சு அந்த அரசு, உஸ்பெகிஸ்தான் அரசு, ரஷ்ய பேரரசு வந்துட்டு வெளியிட்டு அதுல வந்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. பை ஒர்க்கிங் இன் ஹிஸ் அப்சர்வேட்டரி உலுக் பேக் கேட்டலாக்ட் 994 ஸ்டார்ஸ் இன் ஹிஸ் ஒர்க் ஜிஜ் சுல்தானி அப்படின்னு அந்த ஒரு புத்தகம் எழுதுறாரு 1437. 994 நட்சத்திரங்களை வகைப்படுத்தி அந்த 994 நட்சத்திரங்களுக்கும் பெயர் சூட்டி வகைப்படுத்தி இருக்கிறார் அந்த புத்தகத்துல. சரித்திர சாதனை. எவ்வளவு நேரத்தை அதுக்கு செலவழிச்சிருப்பாரு, எவ்வளவு தூரம் அது அந்த ஆராய்ச்சியில தினமும் எத்தனை இரவுகள் அவர் கண் விழித்திருப்பாரு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதனால எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பயனடைஞ்சாங்க. இவர் ஒருத்தருடைய இந்த சாதனையினால முஸ்லிம் சமூகமே வணிகத்துறையில, கடலியல் துறையில, வானியல் துறையில மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஒருத்தருடைய தியாகம் வந்து சாதனையா இருந்திருப்பார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 994 நட்சத்திரத்தை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி பேர் சூட்டி இருக்கிறாருன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷம் நின்று இருந்து பார்த்தாலுமே வந்துட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு உள்ள சூழல்ல எந்த நட்சத்திரம் என்னதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ மேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிருவோம். இப்படி நுட்பமா உட்கார்ந்து ஒண்ணு ஒன்னையும் ஆய்வு செஞ்சு பேர் சூட்டி அதனுடைய இயல்புகளையும் வடிவமைச்சு அந்த நட்சத்திரம் அந்த இடத்தை விட்டு மாறனுச்சுன்னா பூமியில என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு கணிச்சு, அது முழுமையான கணிப்பல்ல, ஓரளவுக்கு கணிச்சு சூட்டி இருக்கிறார். The catalog of stars was quite important and was used by other astronomers until the 17th century. அதுக்கப்புறமா 300 ஆண்டுகளுக்கு இவருடைய காலத்துக்கு பிறகு 300 வருஷத்துக்கு இவருடைய இந்த கேட்டலாகே எடுத்து தான் அடுத்த கட்டமான மாணவர்கள் ஆய்வுகளிலே வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. He determined that the year has 365 days. வருஷத்துக்கு 365 நாள் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு சொன்னார் மிர்சா உலுக் பேக். He also determined that the tilt of the earth, which remains the most accurate this day. பாபா,
இந்த பூமி வந்து கொஞ்சம் சாய்ந்த லெவல்ல இருக்குது அப்படிங்கிற கருத்தை உலகத்துக்கு சொன்னாரு மிர்சா உலுக் பேக். இன்னை வரைக்கும் அதுதான் இருக்குது. இந்த பூமி கொஞ்சம் சாஞ்சு இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். இதுதான் அத வாணி. இன்னும் நிறைய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. அது வந்து நமக்கு அந்த கிளாஸ் பத்தாது இது. அதனால அவங்களை எல்லாம் நீங்க தேடி 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 இந்த துறையில ஈடுபடக்கூடியவங்க படிக்கணும். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கவங்கள ஜஸ்ட் ஒரு ஒரு இதுக்கு சொல்லணும். ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்துறதுக்கு மட்டும் தான் சொல்லணும். இவர் இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். அதெல்லாம் மேட்ரு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ அதுல எதையாவது ஒண்ணு புதுசா கண்டுபிடி. அந்த புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க இருந்து அறிவை எடுத்துக்கணுமோ அங்கிருந்து நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கிரகத்தை நீ பூமியில இருந்தே ஆய்வு செய். முடிஞ்சு போச்சு. இந்த ஒற்றை வரி. எல்லாரும் போய் நீங்க விண்கலத்தை ஏவி சந்திராயனை ஏவி அது அது அங்க போய் சேர்றதுல சிக்கல் இருக்கு எல்லாம் இருக்குதுல. நீ உட்கார்ந்த இடத்துல உன் வீட்டு மொட்டை மாடியில உட்கார்ந்துட்டு நீ ஆய்வு செய் அப்படின்னு சொல்லி விடுங்க. அதுக்கு என்ன தேவை? ஒரு பெரிய டெலஸ்கோப்பை ரெடி பண்ணு. செய்ய அதுக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பை காட்டில அட்வான்ஸா கொண்டுட்டு வா. அப்ப அது எப்படி வடிவமைக்கிறது? எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சு இந்த மாதிரி நீ அது கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லுங்க. இந்த டார்கெட்டை வச்சு டார்கெட்டுக்கு தேவையான ஆற்றலை பெருக்கிக்க அப்படிங்கறத சொல்லுங்க. போய் படிச்சுட்டு பட்டதாரி ஆய்வா அப்படிங்கறதல்ல கதை. அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னா காலம் ஃபுல்லா நம்ம அடிமையா தான் இருப்போம். புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க மாட்டோம். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்க இருந்துகிட்டே ஆய்வு செய்யறதுக்கு ராக்கெட்ல போய் சந்திராயனை அனுப்பி அதெல்லாம் அனுப்பித்தான் பண்ணணுமா? ஏன் பண்ணக்கூடாது? எல்லா ஸ்காலர்ஸையும் கொஸ்டின் பண்ண சொல்லுங்க. நியூட்டனுடைய எல்லா விதிகளையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஐன்ஸ்டீனுடைய எல்லா விதிகளையும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஏன்னா அல்லாஹ் பூமியில இன்னும் அளவிட முடியாத ரகசியங்களை வச்சிருக்கிறான். அதை தேடி கண்டுபிடிக்க சொல்லணும், தூண்டி விடணும். சோவியத் ஸ்டாம்ப் வந்துட்டு அவரு அது ஸ்டாம்ப் வெளியிட்டுச்சு. அதனால இது வந்து மிர்சா உலுக் பேக்கினுடைய வானியல் சம்பந்தமானது. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு ஜெர்மனிய அறிஞர் வந்து சந்திரன்ல வந்து நிறைய இந்த பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க. நிலவுல வந்து நிறைய இந்த மாதிரியான பள்ளங்கள் இருக்கு. இந்த பள்ளத்துக்கு நிறைய பள்ளங்களுக்கு வந்து பெயர் சூட்டி இருக்கிறாங்க. வரலாற்றுல வாழ்ந்த ஸ்காலர்ஸ்னுடைய அந்த வானியல் ஆய்வாளர்களுடைய பெயர்களை வந்துட்டு நிறைய சூட்டி இருக்கிறாங்க. அதுல உலுக் பேக் கிரேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பள்ளத்தாக்கு. ஏதோ ஒரு ஓரத்துல இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு இது நீங்க போனீங்கன்னா நிறைய அது சம்பந்தமா விவரம் இருக்குது. உங்களுக்கு நெட்லயே இருக்குது, புத்தகத்திலயும் இருக்குது. 1885ல ஏராளமான பள்ளங்களுக்கு வாழ்ந்த ஸ்காலர்ஸ்னுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்குது. ஏன்னா அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு பள்ளத்துக்கு உலுக் பேக் பெயர் வந்துட்டு சூட்டப்பட்டிருக்கிறது. உலுக் பேக் என்ன படிச்சாரு? எப்படி அறிவை வளர்த்துக்கிட்டாரு? நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்குது? என்ன படிக்குது? பிலோசபி, அஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக்ஸ், பாலிடிக்ஸ். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு அரசரா இருக்கிறார், ஆட்சியாளரா இருக்கிறார். இதுதான் வந்து உலுக் பேக்கினுடைய அந்த வானியல் தொடர்பான அவருடைய ஆராய்ச்சி. நிறைய வந்து ஸ்காலர்ஸ் வந்து அந்த மாதிரி வானியல் தொடர்பான ஆய்வுகள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க சம்பந்தமா வந்து நீங்க தேடி வந்து படிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம போறது ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துல வந்து மருத்துவத்துறை பார்க்க போறோம். இது கொஞ்சம் நாளைக்கு நீண்ட நேரம் அத நாளைக்கு ஃபுல்லா நம்ம வந்துட்டு இது சம்பந்தமா பார்க்கணும். துவக்கமா 10 நிமிஷம் இருக்கிறதுனால அதனுடைய இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னு சொன்னா இந்த மருத்துவத்துறைக்கு வந்துட்டு முஸ்லிம்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? இது விரிவா பார்க்க வேண்டிய ஒரு துறை. இன்னைக்கு வந்துட்டு அதிகம் மக்கள் வந்து பேசப்படும். இன்னைக்கு எல்லாரும் டாக்டர். யாருமே டாக்டர்னே இல்ல யாராவது வந்து ஒரு மருத்துவ குறிப்பு வந்து சொன்னாருன்னு வச்சுங்களேன். அது இல்லாம வந்துட்டு Facebook, WhatsApp அது ஒரு தனி டாக்டர். அதனால அவங்க வந்து சொல்லும்போது அது யாரும் கேட்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருது. அதனால எல்லாமே மருத்துவர் அன்னைக்கு கால் மருத்துவர், முக்கா மருத்துவர், அரை மருத்துவரா வந்துட்டு மாறி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா மருத்துவ குறிப்பும் சொல்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து அதிகமா புழக்கத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறதுனால இந்த மருத்துவத்துறைக்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன? சும்மா ஒரு 2-3 பேரை மட்டும்தான் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் இந்த கிளாஸ்ல. அது வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெல்த் பாலிசி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட், இது 1. அதுக்கப்புறம் வந்துட்டு பிலோசபி ஆஃப் மெடிசன் இன் இஸ்லாம், அது 2வது. இந்த 2 பாலிசியும் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹெல்த் பாலிசி. ஒரு இஸ்லாமிய அரசுக்கு ஹெல்த் பாலிசி, உடல் நலம், சுகாதார கொள்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் அடிப்படை. அதுல இருந்து தான் எல்லாமே வந்து பிறகு முதல்ல பாலிசி தான்.
இது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்னு நான் சொல்றது ஒரு ஜமாத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க இணைச்சே நான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் இருக்குது இல்ல, அது காரியம் இல்ல. ஆனா ஜமாத் இருக்கும். அப்ப அந்த ஜமாத்துக்கு வந்து ஒரு பாலிசி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இன்னைக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணும். இது நம்ம இதுக்கு அந்த கான்செப்ட வந்து நமக்கு வடிவமைச்சு தர்றது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தர்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ஊர்ல எப்படி இருக்கணும், நம்ம ஜமாத் இதை எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம ஜமாத்துக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது தான் வந்து ஹெல்த் பாலிசி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட், ஹெல்த் பாலிசி ஆஃப் ஊர் ஜமாத். ஹெல்த் பாலிசி ஆஃப் இஸ்லாம் ஒரு ஸ்டேட் இஸ்லாமிக் ஸ்டேட் இருந்துச்சுன்னா அல்லது ஒரு ஜமாத் எப்படி முடிவு பண்ணணும், ஊர்ல எப்படி முடிவு பண்ணணும், மக்களுடைய சுகாதாரம் சம்பந்தமா எப்படி முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஊர்ல உணவு உற்பத்தி, ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஊர் எல்லைக்கு உட்பட்ட உணவு உற்பத்தியில வந்து கவனம் செலுத்தும். ஒரு ஹெல்த் பாலிசிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் பின்னால உமர் பின் அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலையும் இருக்கக்கூடிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலத்திலையும் இருக்கக்கூடிய அந்த உணவு உற்பத்தி முறைகள் அதே மாதிரி பாரசீகத்துல இருந்தது, ரோம்ல இருந்தக்கூடிய இஸ்லாமிய பகுதி இணைக்கப்பட்டதற்கு பிறகு, இஸ்லாமிய அரசோடு இணைக்கப்பட்டதற்கு பிறகு அங்க இருந்த பகுதி, குறிப்பா யமன்ல இருந்த பகுதி, இந்தியால முஸ்லிம்களுடைய ஆட்சியிலையும் அதை எப்படி வடிவமைச்சாங்க எல்லாம் பேஸ்ட் அங்க எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த ஹெல்த் பாலிசி எப்படி இருக்குன்னா, அந்த பிராந்தியத்துக்கு உட்பட்ட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில உணவு உற்பத்தியில முழு கவனம் செலுத்துவாங்க. அதனுடைய விதைகள் கொடுக்கிறது அரசாங்கம் தான் கொடுக்கும். அதுக்கான உரம் கொடுக்கிறதும் அரசாங்கம் தான் கொடுக்கும். அதுக்கான பாதுகாப்பு அளிக்கிறது அரசாங்க படைகள் பாதுகாப்பு அளிக்கும். நிலத்தை அவருடைய சொந்த நிலமா இருந்தாலும் சரி 2 வருஷம் அவர் வேளாண்மை செய்யாம போட்டார்னா 3வது வருஷம் கவர்மெண்ட் எடுத்துரும். அதை எடுத்து அது யாருக்கு நிலம் விவசாயம் பண்றாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடும். நிலம் அவருடைய சொந்த நிலமா யாருடைய சொந்த நிலமா இருந்தாலும் சரி அவர் சும்மா போறதுக்கு அனுமதி கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டினுடைய பாலிசி. காலச்சூழலை வந்துட்டு அந்த இந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க பாருங்க, காற்று எப்ப மழை எப்ப பெய்யும் இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு இலவச ஆலோசனைகள் கொடுக்கும். அந்த உற்பத்தி வந்துட்டு பாதுகாப்போடு அதே நேரத்துல அது வந்து தரமான உற்பத்தியா உருவாகி வர்றதுக்கான எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த நிலத்துல உற்பத்தி செய்யப்படுறது மனிதர்கள் மட்டும் உண்ணுவதற்கு அல்ல, இந்த உலகில் இருக்கக்கூடிய கோடான கோடி ஜீவராசிகள் எல்லாத்துக்குமான உணவு அங்கிருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது. அப்ப அந்த இன்னும் சொல்ல போனா நம்ம வயிற்றுல செரிமானத்துக்காக இருக்கக்கூடிய என்சைம்ஸுக்கும் நம்ம சாப்பிடுற உணவு தானே போகுது. அதனால எவ்வளவு தூரம் அதுல வந்துட்டு நுட்பமாக நுணுக்கமாக அக்கறை செலுத்த முடியுமோ முழுக்க முழுக்க அதுல கவனம் செலுத்துறாங்க. இஸ்லாமிக் ஸ்டேட் கம்ப்ளீட்டா அந்த ஹெல்த் பாலிசில மிக முக்கியமா இருக்கிறது என்னன்னா இந்த உணவு உற்பத்தி துறை. கண்டதையும் கொண்டு போய் கொட்டிட முடியாது. இன்னைக்கு கொண்டு போய் கொட்டுற மாதிரி எண்டோசல்பன் மருந்தையெல்லாம் கொண்டு போய் அடிச்சிட முடியாது. ரசாயன உரத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டுற முடியாது. திராட்சையை கொண்டு போய் அப்படியே பூச்சி மருந்துல முக்கி எடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க பாருங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிட முடியாது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் எல்லாம் பண்ணிட முடியாது. தொலைச்சிருவாங்க தொலைச்சி. அதனால இது எல்லா அந்த உற்பத்தி வந்துட்டு மனிதனுடைய உடல் நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அதற்கு முழு கவனம் செலுத்தப்பட்டது, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. 2வது எதுல கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னா பிரஸ்ட் ஃபீடிங்ல. அதாவது இந்த பிரஸ்ட் ஃபீடிங் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கர்ப்ப காலத்தையும் சேர்த்து கருவுற்ற பெண்களுடைய அவருடைய உடல் நலத்துல இஸ்லாமிய அரசு ஹெல்த் பாலிசி கவனம் செலுத்தும். அந்த கருவுற்ற பெண் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பால் ஊற்றுறதுல கவனம் செலுத்தும். அந்த பால் ஊற்றுற காலத்துக்கு அவளுக்கு தேவையான நிதி ஆதாரத்துக்கு கவனம் செலுத்தும். 5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இல்ல, நெருக்கி 5 வருஷத்துக்கு கவனம் அவளுக்கு வந்து கரெக்டா அது ஊக்கத்தொகையை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. தாய்ப்பால் கரெக்டா கொடுக்கப்படுது அப்படிங்கறத பார்ப்பாங்க. அந்த நேரத்துல அந்த பெண்ணுடைய உடல்நிலை சரியா இருக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த உடலுக்கு பெண் அதாவது கருவுற்ற காலத்திலேயே அவளுக்கு சரியான உணவு போகுதான்னு பார்ப்பாங்க. 3வது மனித சமூகம், அதாவது இஸ்லாமிய அரசுக்கு உட்பட்ட பகுதியில வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய சுற்றுச்சூழலை பார்ப்பாங்க. பாதுகாப்பா இருக்குதா? சாக்கடைங்கிற பேச்சே 50 வருஷத்துக்கு முன்னால கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இந்தியால சாக்கடைனே தெரியாது 50 வருஷத்துக்கு முன்னால. இப்பதானே அது எல்லாம் ஆயிடுச்சு. இந்த சென்னையில கூவாறு ஓடுது பாருங்க, அது எல்லாரும் சென்னைக்கு வர்றவங்க எல்லாம் குளிச்சுட்டு போவாங்களாம். நீங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால போட்டோ எடுத்து பார்த்தோம்னா அதுல எல்லாம் தெரியும். யாரு சென்னைக்கு வந்தாலும் கூவாத்துல குளிக்காம வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு போய் குளிச்சிருவாங்களா? குளிக்க முடியுமா? நம்மளால கிட்ட போய் நிக்க முடியுமா இன்னைக்கு? இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. அப்போ ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் என்ன பண்ணும்? ஒரு ஜமாத்துன்னு வச்சுங்க, ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஜமாத்துன்னு வச்சுங்க. ஜமாத்து தன்னுடைய ஜமாத்துக்கு உட்பட்ட பகுதியில உணவு உற்பத்தியில அக்கறை செலுத்தணும்.
2வது ஜமாத்துக்கு உட்பட்ட மக்களுடைய அந்த பெண்கள் கருவுற்ற காலம், அவர்களுடைய அந்த தாய்ப்பால் கொடுக்கின்ற காலம், இதுல வந்துட்டு கவனம் செலுத்துவாங்க. இது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. இது வந்துட்டு ஒரு பொது வாழ்க்கை இது. இது ஒரு அதிகாரத்துக்கான பொறுப்புகள். இது யார் அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவங்க செய்ய வேண்டிய கடமையில வருது. அதே மாதிரி ஊர் மக்கள் வாழக்கூடிய என்விரான்மெண்ட் கரெக்டா இருக்கணும். சாக்கடை, நீர் தேங்கக்கூடாது, கொசு வரக்கூடாது, வீட்டுக்கு வீடு இடைவெளி விட்டு இருக்கணும், காற்றோட்டமா இருக்கணும். இது எல்லாத்தையும் ஹெல்த் பாலிசில எல்லாமே வருது. அடுத்து எதுல வருது? குடிதண்ணியில வருது, ட்ரிங்கிங் வாட்டர்ல. ராமநாதபுரம் மாவட்டம் போனோம்னு வச்சுக்கலாம், அதுவும் குறிப்பா ராமநாதபுரத்துல இருந்து தூத்துக்குடி போற பாதை இருக்கு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கும். அப்ப என்ன ஆச்சு? ஏன் நீராதாரம் முடிஞ்சு? ஊற்று நீரை குடிச்சு நல்ல ஒரு திடகாத்திரமா வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு நீராதாரங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு இஸ்லாமிக் ஒரு ஜமாத், ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் வந்து இதுல எங்க, அதாவது மருத்துவம் எப்படி பண்ணணுங்கிறத முடிவு செய்யறதுக்கு முன்னால ஒரு ஹெல்த் பாலிசியை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் மருத்துவம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கே வருவாங்க. அப்ப குடிநீரை வந்துட்டு முறைப்படுத்தப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது சுத்தமான குடிநீர். இன்னைக்கு வந்து மினரல்ஸே இல்லாத வாட்டருக்கு பேரு மினரல் வாட்டர்னு வச்சிருக்கான் பாருங்க. என்ன அநியாயம் இது? மினரல்ஸ் எங்க இருக்கும்? பூமியில தானே இருக்கும். ஊற்றுல இருந்து வரக்கூடிய நீர் தானே. அது எல்லாத்தையும் நாசம் பண்ணியாச்சு. அப்ப அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை வச்சிருக்கிறோம்? அடுத்தது என்ன? மக்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸ், உணவு முறையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எப்படி சாப்பிடணும்? சுண்ணத்தான நோன்பு வைக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துவாங்க. கால் வயிறு சாப்பிடு போதும், வயித்தை நிரப்பிடாத. மனிதன் அது இருப்பதிலேயே கெட்ட பாத்திரம் என்னன்னா வயிறு தான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அது அந்த சில ஒரு தொந்தி வந்துட்டு அப்படியே அவ்வளவு பெருசா பானை மாதிரி இருக்கும் பாருங்க. அவங்கள பார்த்து சொன்னாங்க, இட்ஸ் a punishment அப்படின்னாங்க. அப்போ உணவை குறைக்க குறைக்க உடல் திடகாத்திரம் பெறும். அந்த குறைந்த உணவு வலிமை சத்தான உணவா இருக்கும் போது இன்னும் வந்து அதனாலதான் வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நோன்பு வச்சாங்க. அதனால முஸ்லிம்களுடைய உணவு பழக்க வழக்க முறையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வாழ்க்கை முறை, பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடுவதற்கு, பெண்கள் மாலை நேரங்கள்ல கூடி அமர்ந்து பேசிக் கொள்வதற்கு திண்ணைகள் எல்லாம் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மஜ்லிஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு வீடுகள்ல, அரபிகளுடைய வீடுகள்ல அந்த ஃப்ரண்ட் வந்துட்டு அந்த ஹால் வந்து என்னன்னா மஜ்லிஸ். அது நம்ம ஊர்கள்ல வீடு கட்டுவாங்க பாருங்க. ஆண்கள் முன்னால உட்கார்றதுக்கும் பெண்கள் பின்னால அடுத்தது உட்கார்ந்துட்டு மஜ்லிஸ். எதுக்கு மஜ்லிஸ்னா மனம் விட்டு பேசுறதுக்கு. ஆணுக்காவது அது வந்து ஒரு ஆணுக்குன்னு தேவை, அதை காட்டிலும் கூடுதல் தேவை பெண்ணுக்கு தேவை. அவ யார்ட்டையும் பேசாம இருந்தான்னா அவ மண்டை வெடிச்சு போயிடும். எதையாவது வந்துட்டு சொல்லணும். இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு அவ ஃப்ரீ ஆயிடுவா. அந்த மாதிரி ஒரு படைப்பா வந்துட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்ணை படைச்சிருக்கான். அதனால ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து உட்கார்ந்து அதுல எல்லாமே வந்துரும்னு வச்சுங்க, எல்லா கதையும் பேசுவாங்கன்னு வச்சுங்க. அப்படி பேசும்போது அவர்களுடைய மனசு வந்துட்டு லேசா மாறிடும். அவருக்கு பிளட் பிரஷர் எதுவும் வராது, பிரஷர் வராது, ஸ்ட்ரெஸ் வராது. அதனாலதானே ஒரு யூனிவர்சிட்டியில வந்து இந்த சிம்பன்சி குரங்க வந்து ஆய்வு செஞ்சாங்க. சிம்பன்சி குரங்க இந்த இதுல நம்ம பிரேசில்ல இருக்கக்கூடிய அமேசான் காடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு குரங்க ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சதுல மற்ற குரங்குகளுக்கும், தனித்தனியாக வாழக்கூடிய குரங்குகளுக்கும், இந்த கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய குரங்குகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்கிறத ஆய்வு செஞ்சாங்க. அதுல இந்த கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து தலைக்கு பேணு பார்த்துட்டு இருக்கு பாருங்க, அந்த குரங்கு. அந்த பேணு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நிறைய கம்யூனிகேட் பண்ணிக்கிறதான். அது பேசிக்கிட்டே பேணு பார்த்துக்கிட்டு இருக்குதான். நீங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால இந்த சீரியல் எல்லாம் வர்றதுக்கு முன்னால, டிவி எல்லாம் வர்றதுக்கு முன்னால வீட்டுல வந்துட்டு பெண்கள்கிட்ட வந்துட்டு அந்த வழக்கம் இருக்கிறத பார்க்கலாம். ஊர் கதை, உலகத்து கதை எல்லாம் பேசும். பேசி முடிச்சு போனா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. ராத்திரி நல்ல தூக்கம் வரும். அந்த பேணு பார்த்துக்கிட்டே பேசக்கூடிய குரங்குகளிடம் வந்துட்டு மாரடைப்பு வருவது மிக மிக அரிதாக இருக்கிறது அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து அந்த லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை அப்படிங்கிறது. சரியான நேரத்துல தூங்கி, சரியான நேரத்துல எந்திரிக்கணும். கடகண்ணியை ஊருக்குள்ள வச்சிருக்க கூடாது. ஊருக்கு வெளியில கொண்டு போய் வைக்கணுங்கிறது இஸ்லாமிக் ஸ்டேட். ஊருக்குள்ள என்ன இருக்குன்னா, நடுவுல பள்ளி இருக்கணும், பள்ளியை சுத்தி வீடுகள் இருக்கணும், வீட்டுக்கு வெளியில கடைகள் இருக்கணும். தேவண்டா சாமான் தேவண்டா போய் வாங்கிட்டு வரணும். ஆசைக்கு சாமான் வாங்குறது இல்ல, தேவைக்கு சாமான் வாங்குறது. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் கல்ச்சர் என்ன? ஆசையை காட்டிலும் இன்னும் அப்புறம்லாம் தேவைப்படுமேன்னு சொல்லி அள்ளிட்டு வரக்கூடிய கலாச்சாரத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்ப லைஃப் ஸ்டைல்ல கவனம் செலுத்தும். அடுத்தது என்ன? அப்படியே கண்டினியூவா வருது பாருங்க. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஆன்மீக மருத்துவம். இந்த சப்ஜெக்ட் முடியறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதோட இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு இதனுடைய கண்டினியூவேஷன் பார்ப்போம்.
அப்ப இதனுடைய தொடர்ச்சியா வர்றது என்னன்னா ஆன்மீக மருத்துவம். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி ஊதி உள்ளத்திற்கான வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு முறை. அதான் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது அல்லாஹ்வுடைய ரசூல் வந்துட்டு அங்கீகரித்த முறை, பலமுறை செய்திருக்கக்கூடிய முறை. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஓதி மனசுக்கு ஒரு மாதிரியா ராகத்து இல்லாம இருந்துச்சுன்னா, நம்ம ஓதி ஊதிக்கிறோம் பாருங்க. தலையெல்லாம் தடவிக்கிறோம் பாருங்க. வீட்ல புள்ளைக்கு முடியாம போச்சுன்னா, தாயிட்டயோ இல்ல பெரியவங்கள்ட்டயோ குடுத்து ஓதி பார்க்க சொல்றோம் பாருங்க. ஏன் அப்படின்னா, அது ஹீலிங். அது வந்து அத வந்து அதுக்கான குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம் அது. ஆ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வந்துட்டு அந்த அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கும். ஜமாத்துக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கும் இருக்கு பாருங்க. மாலை நேரங்கள்ல பள்ளிவாசல்ல போய் ஓதி பார்த்துட்டு வர்றாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு 1400 வருஷ ட்ரெடிஷன் இது. இது எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு பிறகு தான் டாக்டர்ட்ட போவாங்க. இது எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணிருவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு நோய் வருது அப்படின்னா மருத்துவரிடம் தேடி போவாங்க. அந்த மருத்துவர் யாரா இருப்பார்னா, அந்த ஊரை சேர்ந்தவரா இருப்பாரு, அந்த குடும்பத்தை தெரிந்தவரா இருப்பாரு, குடும்பத்தினுடைய இயல்புகளை தெரிந்தவரா இருப்பாரு. அவருக்கு அவங்க அத்தா, அம்மா எல்லாத்தையும் தெரிஞ்சு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூழல் எல்லாத்தையும் தெரிஞ்சவரா இருப்பாரு. அப்படி அவருக்கு தான் வந்து அத கரெக்ட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்பதான் மருத்துவர்ட்ட போவாங்க. அந்த மருத்துவரும் பார்த்து தேவை ஏற்பட்டா மட்டும் மருந்து குடுப்பாரு. எப்படி இருக்கு பாருங்க. இதான் ஹெல்த் பாலிசி. அவனுக்கு தேவைன்னு முடியாத பட்சத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டா தான் சரியாகுங்கிற பட்சத்துக்கு மட்டும் மருந்து குடுப்பாங்க. அது என்ன மருந்து வேணாலும் குடுக்கலாம். மாடர்ன் மெடிசினா இருக்கட்டும், இல்ல அன்றைய காலத்துல என்னன்னா முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவம் தான் வந்து குடுக்கும். இப்பதானே இந்த மாடர்ன் மெடிசின்லாம் இருக்குது. அது குடுக்கலாம். அந்த மருந்து எடுத்துக்கிறதுங்கிற அந்த கான்செப்ட்ல நான் சொல்றேன். அப்ப இதுதான் வந்துட்டு ஒரு ஹெல்த் சிஸ்டம், அதாவது ஹெல்த் பாலிசி வந்து ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கு, ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம். இது எல்லாமே வக்ஃப், சேரிட்டி. இது எல்லாமே சேரிட்டி. ஏன்? இது மனித சமூகத்துக்கு செய்யக்கூடிய உயர்வான சேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து அருளை பெறுவதற்கான மகத்துவமான சேவை இது. அதனால கம்ப்ளீட்டா வந்துட்டு சேரிட்டி, அதாவது இந்த ஹெல்த் பாலிசி, ஹெல்த் சிஸ்டம் சேரிட்டி சிஸ்டம். கம்ப்ளீட்டா. அது வந்து மருத்துவமனையை நடத்துறதா இருக்கட்டும், மருந்து குடுக்கிறதா இருக்கட்டும், வைத்தியம் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சேரிட்டில வரும், வக்ஃப்ல வரும். வக்ஃப் என்னங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இன்னும் இதுக்கு எப்படி வக்ஃப் செஞ்சாங்க? அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாக்ட்லி வந்து இஸ்லாமிக் அதாவது பிலோசபி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு, பிலோசபி ஆஃப் இஸ்லாமிக் மெடிசின்ல வந்துட்டு இஸ்லாமிய தத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்துட்டு நாளை பார்ப்போம். இதிலிருந்து இந்த முறையின் அடிப்படையில் மருத்துவர்கள் உருவாகி வந்து மருத்துவமனையை கட்டமைச்சாங்க பாருங்க. இன்னைக்கு உலகம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் எங்க இருந்து படிச்சுக்கிட்டாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருந்து படிச்சுட்டாங்க? இந்த உலகத்துக்கு முஸ்லிம்கள் காட்டி தந்த வழிமுறையா இல்லையா? அது வந்துட்டு ஆய்வின் அடிப்படையில மருத்துவ கோட்பாடு அமையணுங்கிறத யார் சொல்லிக் கொடுத்தா? அதுக்கு முன்னால நீங்க வந்துட்டு வெஸ்ட்லயே, கிரேக்கத்திலையும் மற்ற நாடுகள்லயும் மந்திரிக்கிறது தான் வைத்திய முறையா இருந்துச்சு. ஏதாவது உடம்பு முடியாம போச்சுன்னா, இது வந்து கடவுளுடைய ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்லி மந்திரிப்பாங்க. நம்ம ஊர்ல வேப்பிலைய அடிச்சு மந்திரிப்பாங்க பாருங்க. மந்திரிக்கிறது தான் இருந்துச்சு. சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்துட்டு முடிவெடுத்தாங்க பாருங்க. அது எங்க இருந்து யார் காட்டிக் குடுத்தது? இன்ஷா அல்லாஹ் இது எல்லாத்தையும் நாளை பார்ப்போம். அன்பு சகோதரர்களே, இந்த நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன். உங்களுக்கு அந்த ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சு விடுவாங்க. அதனால உங்களுடைய சந்ததி இருக்குது பாருங்க. அந்த சந்ததிய பத்தின டீட்டெயில வந்து நீங்க எழுதி அனுப்பிச்சு விடுங்க. அது உங்களுக்கு தேடுதலுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கமாவும் அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருடைய எண்ணங்களையும், செயல்பாடுகளையும் அங்கீகரித்து, நமக்கு ஈரு உலகத்திலும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தரணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நான் துஆ செய்றேன். எனக்காக நீங்க துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.